வணக்கம் அச்சீவர்ஸ், வெல்கம் டு ராஜ் ஸ்டடி சர்க்கிள். யுவர் ட்ரீம் சர்வீஸ் ஆர் நத்திங். குரூப் 2 மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ரீசனிங் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம். 40 அவுட் ஆஃப் 40 சீரீஸ் அப்படின்னு சொல்லி அதில் நம்ம வேரியஸ் கிளாஸஸ் வந்து பார்த்தோம். நம்ம இந்த கிளாஸ்ல ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இல்லைனாலும் சும்மா பார்த்து எண்ணி போடுறது மூலியமாவே மார்க் வாங்கிடலாம். சரியா? அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு டாபிக். இதுல சில இடங்கள்ல மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேவா? சில நம்பர்ஸை வச்சு சில சீரீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரியா? அதுல நீங்க கவனமா இல்லாத பட்சத்தில் தப்பு வந்துடும். அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த சீரீஸை எண்ணி எண்ணி போடுறதுல நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு, ஷார்ட்கட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு ஒவ்வொரு சம்மும் சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போகலாம். லாஜிக்கல் ஆல்பபெட் ஆர் நம்பர் சீக்வன்ஸ் டெஸ்ட் ஆர் பேஸ்ட் ஆன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் இன் சர்டன் டிஃபைன்ட் பேட்டர்ன். சரியா? ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங் அப்படின்னா நம்மளுக்கு நம்பர்ஸ், லெட்டர்ஸ், சிம்பிள்ஸ் இதை வந்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீரியஸ் மாதிரி கொடுத்துட்டு அதை வச்சுட்டு நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு நிறைய எண்ற மாதிரி வேலைகள் இருக்கும். சரியா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கூச்சப்படாம நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ல உங்க பெண்ணை வச்சு எண்ணிடணும். எண்ணா மட்டும் போதும். ஓகேவா? நீங்க வந்தா மட்டும் போதுங்கிற மாதிரி நீங்க எண்ணி போட்டா மட்டும் போதும். கண்டிப்பா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட் ஆயிரும். இதுல நம்மளுக்கு வேரியஸ் டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? என்னென்ன டைப்ஸ்ல வந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பபெட் டெஸ்ட், அடுத்து வந்து லெட்டர் பேர் ப்ராப்ளம், அடுத்து வேர்ட் ஃபார்மேஷன் அண்ட் லெட்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட், ஃபைண்டிங் டிஜிட் ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட். நம்மளுக்கு பேசிக்கா நம்மளுக்கு லாஸ்ட் 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? கொஸ்டின் வந்து அதான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. சரி, அதுல வந்து ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 சீரியஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 டைப் வந்து நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நம்ம வந்து பாக்குறோம் எக்ஸாம் பேரப்ல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும் போது அங்க போய் இந்த டைப் வந்து பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு நீங்க யோசிக்கவே கூடாது. அதுக்காக அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 2 டைப்ல சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு. அது வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால லேட்டரா சம்ஸ் பார்க்கும்போது அந்த ஷார்ட்கட்ஸை உங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால ஃபர்ஸ்டே நம்ம அந்த சம்ஸ்ல வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பபெட் டெஸ்ட் அப்படிங்கிறது தான். இப்போ ஆல்பபெட் டெஸ்ட்னாலே நம்மளுக்கு அந்த ஏபிசிடி தான். சரியா? அதை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்பபெட்ஸை பொறுத்த மட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். கிளாசிபிகேஷன், அடுத்து கோடிங் டிகோடிங்ல நம்ம வந்து தெளிவா வந்து பார்த்துருப்போம். நம்ம அதுல வந்து ஏபிசிடி எப்படி எழுதணும், அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எப்படி வந்து அந்த நம்பர்ஸ் வந்து பார்க்கணும், அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகேவா? நீங்க அந்த கிளாஸஸ் வந்து பார்க்கலாம், அதை கண்டிப்பா வந்து பாருங்க. நம்மளுக்கு அதே விஷயம் தான் இங்கேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஏபிசிடியை ஃபர்ஸ்ட் எக்ஸாம் போனோம்னா எழுதி வச்சிடணும். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து என்ன பண்ணலாம், நீங்க ஃபர்ஸ்டே எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? எழுதி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சம்முக்கும் அதை நீங்க வந்து யூஸ் பண்ணி தான் நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுல வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெஷலி ஆல்பா நியூமெரிக் இந்த நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 டைப்ல இந்த ஏபிசிடிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? உங்களுக்கு ஆல்ரெடி ஏபிசிடி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு எலாபரேட்டா அந்த கிளாசிபிகேஷன், அதுக்கு அடுத்து கோடிங் டிகோடிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இதனால இதையும் ஒரு பார்க்கலாம். இப்போ ஏஐஓ அப்படிங்கிறது 5 நம்மளுக்கு 5 ஆல்பபெட்டும் வவ்வல்ஸ் சொல்றாங்க, அதாவது உயிரெழுத்துக்கள். இப்போ இந்த உயிரெழுத்துக்களை தவிர மித்த எழுத்துக்கள்லாம் நம்ம 21 எழுத்துக்களை வந்து என்ன சொல்றோம், மெய் எழுத்துக்கள் இல்ல உயிர்மெய் எதனாலும் சொல்லிக்கலாம். இப்ப நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த ஹாஃப் பிரிக்கிறதா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளுக்கு ஏல இருந்து எம் வரைக்கும் 13 லெட்டர்ஸ். செகண்ட் ஹாஃப்ங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், மடிச்சு நம்ம எழுதுவோம். சரியா? நார்மலா எழுத மாட்டோம், மடிச்சு எழுதுவோம். நம்ம எழுதுற மாதிரி தான் இருக்கும். சரியா? அது வந்து நம்மளுக்கு ஒரு 13 லெட்டர்ஸ். சரியா? அடுத்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஃபார்வர்ட் ஆர்டர். ஏபிசிடிய நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வந்து எழுதுறோம். சரியா? இதுதான் ஃபார்வர்ட் ஆர்டர். ஏல ஆரம்பிச்சு இசட் வரைக்கும் எழுதுறோம். சரியா? அதே மாதிரி பேக்வர்ட் ஆர்டர், ரிவர்ஸ் ஆர்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு ரைட்ல ஆரம்பிச்சு லெஃப்ட்ல எழுதுறோம். சரியா? அப்ப நம்மளுக்கு இது ரிவர்ஸ் ஆர்டர். அப்ப இங்க இசட்ல இருந்து எழுதிருக்கு. சரியா? அப்ப நம்மளுக்கு இது பொசிஷன், நம்பர் ஆஃப் பொசிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏல இருந்து இசட் வரைக்கும் 26 வரணும். 26 வரல அப்படின்னா ஆப்வியஸா உங்களுக்கு ஏபிசிடி தெரியலன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆர்டர்லயும் தெரிஞ்சிருக்கணும். இது மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரியா? நான் என்னோட ரீசனிங் கிளாஸ்லயும் சரி, எந்த கிளாஸ்லயுமே நம்மளுக்கு எக்ஸ்பெஷலி நம்மளுக்கு ரீசனிங்ல மேக்ஸ் கிளாஸ்ல எந்த விஷயமும் நம்மளுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்க தேவையில்லை. சரியா? எக்ஸ்பெஷலி ரீசனிங் கிளாஸஸ்ல. ஓகேவா? ஸோ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கூச்சப்படாம ஒவ்வொரு சம்ஸுக்கும் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறது மட்டும் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏபிசிடியா அதை எழுதியே நம்ம சால்வ் பண்ண போறோம். எதையும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. சரியா? இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு சம்மா. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்க்கலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஆல்பபெட் டெஸ்ட். சரியா? இப்போ ஆல்பபெட் டெஸ்ட்னா என்ன? நம்ம ஏபிசிடியை வச்சுதான் ஃபுல்லா எல்லாமே இருக்கும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஏபிசிடி வந்து எழுதலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். பாருங்க, ஃபைண்ட் த 11th லெட்டர் டு த லெஃப்ட் ஆஃப் த 20th லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட். சரியா? இப்போ லெஃப்ட், இந்த ரைட்டு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஃபார்வர்ட்ல எழுதிருக்கோமா பேக்வர்ட்ல எழுதிருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கு நம்ம சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்காக என்ன பண்ணலாம், அந்த மாதிரி வரைஞ்சி வைக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்ஸ் எதுவும் ரிவர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்ப நம்மளுக்கு என்ன அர்த்தம், ஏல இருந்து இசட் வரைக்கும் ஒரே கோட்ல எழுதிருக்கோம் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கலாம். சரியா? 1ல இருந்து இங்க 26ல நம்மளுக்கு முடியும், அந்த மாதிரி எழுதிருக்கோம் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இங்க மடிச்சுதான் எழுதிருக்கோம், இருந்தாலும் நம்மளுக்கு இமேஜின் வந்து இந்த மாதிரிதான் இருக்கு, நேரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா அப்பதான் நம்ம வந்து இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? பாருங்க, ஃபைண்ட் த 11th லெட்டர் டு த லெஃப்ட் ஆஃப் 20th லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் இந்த இங்கிலீஷ். இந்த சம் சால்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரைட் லெஃப்ட் நல்லா தெரிஞ்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க எப்பயுமே ஃப்ரம்க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கணும். சரியா? ஃப்ரம் ஒரு வட்டத்தை போட்டுக்கோங்க. ஃப்ரம்க்கு அப்புறம் வாங்க என்ன போட்டுருக்க, லெஃப்ட்னு போட்டுருக்கா. லெஃப்ட்னா இந்த சைடு, சரியா? ரைட்னா இந்த சைடு. இப்ப லெஃப்ட்ல இருந்து நம்மளுக்கு 20வது லெட்டர். சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 20வது லெட்டருக்கு லெஃப்ட்ல வந்து நம்மளுக்கு 11வது லெட்டர். அப்ப நம்மளுக்கு லெஃப்ட் வந்தாச்சு. இப்ப இந்த 20வது லெட்டருக்கு லெஃப்ட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சைடு போற மாதிரி இருக்கும். சரியா? இங்க வந்து நம்மளுக்கு 11வது லெட்டர். சரியா? அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 20 லெட்டர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 20 லெட்டர் என்ன, அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரியா? 20 லெட்டர் என்ன, டி. சரியா? டில இருந்து மறுபடியும் 11 லெட்டர் தள்ளி முன்னாடி வரணும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்றோம், 20 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 11 வர்றோம். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளா கழிச்சிடலாமா? அப்ப கழிச்சோம் அப்படின்னா 20 மைனஸ் 11. சரியா? அப்ப நம்மளுக்கு 9ன்னு வரும். அப்ப 9னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், ஏல இருந்து 9வது லெட்டர் நம்மளுக்கு 20வதுல இருந்து 11வது லெட்டரா இருக்கும். சரியா? அப்ப 9வது லெட்டர் என்ன, ஐ. சரியா? ஐ தான். சோ இந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்கும். போக போக கொஞ்சம் டிஃபிகல்ட்டி வந்து மாறும். நம்ம ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாக்குறதுனால ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரியா? அப்ப நம்மளுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த டைரக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? டைரக்ஷன் மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு என்ன ஷார்ட்கட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். பிளேசஸ் ஆஃப் த லெட்டர்ஸ் இன் கம்ப்ளீட்லி பேக்வர்ட் ஆர்டர். அப்ப என்ன பண்ணிட்டோம், சும்மா ஒரு டயக்ராம் போடுறோம். இப்ப இசட்ல இருந்து ஏ வரைக்கும் எழுதிருக்கோம். சரியா? இப்போ 1ல இருந்து 26 வரைக்கும் போகுது. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு ரிவர்ஸ்ல எழுதிருக்கோம். பாருங்க, இஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் ஆர் ரிட்டன் பேக்வர்ட் then what will be the 13th letter to the left of the 3rd letter to the, நீங்க எது ரைட் லெஃப்ட் எல்லாம் மறந்துருங்க, ஃப்ரம்க்கு வாங்க. ஃப்ரம் வந்துட்டீங்களா, வட்டத்தை போட்டு பக்கத்துல பாருங்க ரைட்ன்ட்டான். அப்ப என்ன பண்ணுவோம், ரைட் சைட்ல ஒரு கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டீங்களா, அதுல இருந்து சொல்றான் 3rd லெட்டராமா. சரியா? 3rd லெட்டர் சொல்றானா, என்ன சொல்றான், 3rd லெட்டர்ல இருந்து left of the 13th letter to the left of the 3rd letter. இப்ப நம்மளுக்கு 3rd லெட்டர்ல இருந்து லெஃப்ட் பார்க்கணுமா, அதுக்கு லெஃப்ட் பார்க்கணும்னா நம்மளுக்கு மறுபடியும் இந்த சைடு தான் போகுது. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு அதுல இருந்து 13th லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? அந்த 3rd லெட்டர்ல இருந்து லெஃப்ட் 13th லெட்டர். ஓகேவா? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த மாதிரி சீரீஸ்ல நம்மளுக்கு ஆல்பபெட் சீரீஸ் கொடுப்பான், ஏதாவது கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சீரீஸா கொடுத்துட்டு லெஃப்ட் ரைட் அப்படி இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. சரியா? நீங்க என்ன மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா, ஷார்ட்கட்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்பயுமே ரைட்டு அல்லது லெஃப்ட் அப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா நம்ம ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ஒருவேளை ரைட்டு லெஃப்ட் இல்ல லெஃப்ட் ரைட் அப்படி சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா ரெண்டத்தையும் பிளஸ் பண்ணிக்கிறோம். சரியா? இதுதான் ஷார்ட்கட். இப்ப பாருங்க என்ன சொல்லியிருக்கான், நீங்க லாஜிக்கா பார்த்தாலும் அதான் செட் ஆகும். பாருங்க என்ன சொல்லியிருக்கான், ரைட்ல இருந்து 3வது லெட்டரா, 3வது லெட்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 13 போடுமாமா. அப்ப நம்மளுக்கு என்ன அர்த்தம், 3 அதுக்கப்புறம் ஒரு 13 லெட்டர் கடந்து போடும். அப்ப என்ன சொன்னேன் நானு, கான்செப்ட் படி ரெண்டுத்தையும் வெவ்வேறு டைரக்ஷன், லெஃப்ட் ரைட் இல்ல லெஃப்ட் இந்த மாதிரி கொடுத்தா ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். இங்க அப்படித்தான் கொடுத்துருக்கான். அப்ப ஆட் பண்ணிக்கலாமா, 13 3 கூட்டினா நம்மளுக்கு 16வது லெட்டர். சரியா? அப்ப பின்னாடில இருந்து பாக்குறோம், பின்னாடில இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு 16வது லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்ப ஏல இருந்து நம்பர் போட்டுக்கணும்னு வச்சுக்கோம். அப்ப நம்மளுக்கு 16வது லெட்டர் என்ன, பில வந்து நிற்கும். சரியா?
ஆன்சர் வந்து நம்மளுக்கு பி தான் கரெக்டான. எப்படின்னு புரியுதா? ஏன்னா ஏபிசிடி இந்த மாதிரிதான் போகுது. சரியா? அப்ப இந்த சைட்ல இருந்து நம்ம பாக்குறதுனால நம்ம வருஷப்படியே பாத்துடலாம், தப்பா வராது. ஓகேவா? லாஜிக்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ ஆன்சர் வந்து பி தான். பாருங்க, பிளேஸ் ஆஃப் லெட்டர்ஸ் when the first half is backward. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்றோம். இப்ப இந்த ஏபிசிடி இருக்கு அந்த டயக்ராம் படி. சரியா? என்ன எப்படி இருக்காமா பாருங்க, if the first half of the English alphabet is written backward order. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன முத 13 லெட்டர். சரியா? எம் வரைக்கும் நம்மளுக்கு பேக்வர்டா இருக்காம. அப்ப நம்மளுக்கு என்ன அர்த்தம்? இங்க எம் இருக்கு, இங்க ஏ இருக்கு. சரியா? அடுத்து இந்த சைட்ல இருந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? 14வது லெட்டரா என் இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு? பேக்வர்டா இருக்கு. சரியா? பாருங்க, then what will be the 7th letter to the left of the, இதெல்லாம் நம்ம வாசிக்கவே வேண்டாம். ஃப்ரம்க்கு போயிடுங்க. ஃப்ரம்ல இருந்து பாருங்க, ஃப்ரம்ல என்ன இருக்கு? ரைட் சைடு இருக்கா? ரைட் சைடுல ஒரு கோடு போட்டுக்காங்க. இத ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு. அது இருந்து நம்மளுக்கு 10th லெட்டர். சரியா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான்? நம்மளுக்கு லெஃப்ட் கொடுத்துட்டானா? இப்ப லாஜிக்கா பார்த்தாலுமே உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா, பாருங்க, ரைட்ல இருந்து 10வது லெட்டர் சொல்லிட்டானா, அடுத்து லெஃப்ட் ஆஃப் த அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப அந்த 10வது லெட்டர்ல இருந்து மறுபடியும் லெஃப்ட் சைடு. சரியா? அப்ப நம்மளுக்கு ரெண்டு டைரக்ஷனும் மாத்தி மாத்தி கொடுத்தா ஷார்ட்கட் படி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? அப்ப 17 வரும். சரியா? இப்ப 17வது லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். அப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த சைட்ல இருந்தா பாக்குறோம், ரைட் சைட்ல இருந்து. அப்ப நம்மளுக்கு கரெக்டா வந்து என்னங்கிறது 13வது லெட்டரா இருக்கும். சரியா? இப்ப 13வது லெட்டருக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஏபிசிடின்னு போகும். இந்த மறுபடியும் ஆரம்பிச்சு, ஏன்னா பேக்வர்ட்ல எழுதிருக்கோம். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு இந்த சைடு ஒரு 4 லெட்டர் பார்க்க வேண்டியது. ஏன்னா 13 எண்ணு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏபிசிடி தான் வருது. அப்ப ஏபிசிடில நம்மளுக்கு 4வது லெட்டர் என்ன இருக்கு? பி தான் இருக்கு. சரியா? அப்ப அது ஆன்சர். இப்ப இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? சிம்பிளா நம்ம யோசிச்சு வந்து போடலாம். ஆனா நம்ம ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நீங்க வாசிச்சு லாஜிக்கல் படி எழுதி வந்து நம்ம ஒவ்வொரு இது ரைட்டு 10வது லெட்டர் நீங்க ரைட்டு பார்த்து அடுத்து அந்த 10வது லெட்டருக்கு லெஃப்ட் பாக்குறீங்க. அப்புறம் அப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அதுக்கு நம்மளுக்கு ஈஸியா கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, பிளேஸ் ஆஃப் த லெட்டர் when the second half is backward. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேக்வர்டா இருக்குன்னா, இப்போ செகண்ட் ஹாஃப் பேக்வர்டா இருக்குன்னு. சரி, நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கேலுக்கு சும்மா ஒரு டயக்ராம் போடுறோம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 13வது லெட்டர் வரைக்கும் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எழுதலாம். 13வது லெட்டர் வரைக்கும் நம்மளுக்கு ஃபார்வர்ட்ல இருக்கு, எம் வரைக்கும். சரியா? அடுத்து என்னு ஃபுல்லா பேக்வர்ட்ல இருக்கு. செகண்ட் ஹாஃப்ங்கிறது பேக்வர்டா இருக்கு. சரியா? அப்ப இங்க வந்து என்ன ஆகும்? இசட்னு ஆரம்பிக்கும். இசட்ல இருந்து இங்க என் வரைக்கும் போகும். சரியா? அப்ப பாருங்க, செகண்ட் ஆஃப் இங்கிலீஷ் alphabet is written backward. Then what will be the 7th letter to the right of the 13th letter from the left? சரியா? அப்ப நம்மளுக்கு ஃப்ரம்க்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஃப்ரம்க்கு அப்புறம் என்ன இருக்கு? லெஃப்ட் இருக்கு. அப்ப லெஃப்ட்ல ஒரு மார்க் பண்ணிடணும். சரியா? மார்க் பண்ணியாச்சு. இப்ப என்ன சொல்லியிருக்கான்? 13th லெட்டர்னு சொல்லிட்டான். சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? ரைட்னு சொல்லியிருக்கான். அப்ப லெஃப்ட் ரைட்னு வச்சுன்னா, லெஃப்ட் ரைட் வச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். சரியா? ஆட் பண்ணிடலாமா? 7 ஆட் பண்ணிடலாம். 20 வரும். சரியா? 20 வச்சுன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து 20th லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எம்ங்கிறது 13வது லெட்டரா வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் ஒரு 7 லெட்டரை நம்ம என்னன்னா போதும். சரியா? இப்ப பாருங்க, ஏபிசிடியே மனப்பாடமா தெரியாது, நம்ம எழுதி வச்சிருக்கோம். சரியா? அதை வச்சே பாத்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு இசட்ல இருந்து ஆரம்பிக்குது. சரியா? இசட்ல இருந்து நம்மளுக்கு என்ன வரைக்கும் போதா? அப்ப இசட்ல இருந்து நம்மளுக்கு என்ன போதும்? இசட் வந்து இது 1 2 3 4 5 6 7. சரியா? 7வது லெட்டர் நம்மளுக்கு டி ஆகும். ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஏதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். இந்த சீரீஸை எண்ணி போடுறதுல கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அது நம்மளுக்கு இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் வச்சாலே தெரிஞ்சாலே போதும். அடுத்து பார்க்கலாம். The number of letters in the middle of the two letters. இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமா கொடுப்பாங்க. பாருங்க, how many letters are there? 8th from the left and 7th from the right of the English alphabet. நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் சரி, இந்த சீரீஸ்ல ஒரு ஸ்கேல் வந்து வரைஞ்சணும். அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா வந்து அதை இமேஜின் பண்ணிடலாம். பாருங்க, இதுக்கு ஏன்னு ஆரம்பிக்குது, இங்க இசட்னு முடியாது. அவனு சொல்லியிருக்கிறான் 8th letter from the left, இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரியா? ஒரு ஸ்டெப்பா எழுதணும். இதுல இருந்து 8th, ஆமா 8th ஒரு லெட்டர் இருக்கு. சரியா? அது என்ன லெட்டர் நமக்கு தேவையில்ல. இப்ப பாருங்க, 7th letter from the right, 7th letter. சரியா? இந்த சைடுல இருந்து 7th letter. இப்ப இந்த ரெண்டு லெட்டர்ஸ்க்கும் நடுவுல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர்? எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு இங்கிலீஷ்ல மொத்த ஆல்பபெட்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி தெரியுமா? நம்மளுக்கு 26.
இப்ப நம்மளுக்கு லெஃப்ட் ரைட்டை கொஞ்சம் விட சொல்லிட்டான். அது எவ்வளவு? 8 வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்லயும் 7ங்கிறது நம்மளுக்கு ரைட் சைட்லயும் போயிடும். அப்ப ரெண்டத்தையும் ஆட் பண்ணிடலாமா? ரெண்டத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 15 வரும். சரியா? அப்ப 15 நம்மளுக்கு 26ல கழிச்சா எவ்வளவு வருது? இங்க ஒரு 5, அடுத்து 5 6 11 வருது. சரியா? அப்ப நம்மளுக்கு 11 லெட்டர்ஸ் நடுவுல இருக்கு. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸா கேட்டிருக்கோம். இப்ப அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். பாருங்க, மிடில் லெட்டர் பிட்வீன் த 2 லெட்டர்ஸ். இப்ப 2 லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கு மிடில் லெட்டர் அப்படின்னு சொல்லி கேட்பான். இது கொஞ்சம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்க்கலாம். வாட் லெட்டர் இஸ் த மிடில் ஆஃப் த 7th லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட், 10th லெட்டர் ஃப்ரம் த ரைட். ஓகேவா? அப்படி சொல்லி கேட்டதா. பட் நம்மளுக்கு அந்த ஸ்கேலை வந்து வரையணும் சும்மா ரஃபா. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து 7வது லெட்டர் ஆகும். அதே மாதிரி ரைட்ல இருந்து 10வது லெட்டர். இப்ப இங்க ஏ இருக்கும், இங்க இசட் இருக்கும். நார்மல் சீரீஸ் தான். அப்ப நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த 2 லெட்டருக்கும் நடுவுல என்ன இருக்குது, என்ன இங்கிலீஷ் லெட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்ப நம்ம இந்த ரெண்டு கேப்புக்கும் இடையில எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சலாமா? அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ரெண்டத்தையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணணும் 10 7 கூட்டினா 17 வருது. அதை 27ல கழிச்சோம் அப்படின்னா, மொத்த லெட்டர்ஸ்ல கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நடுவுல இருக்க லெட்டர்ஸ் மட்டும் கிடைச்சிருமா? அது கழிச்சா எவ்வளவு? ஒரு 3, அடுத்து ஒரு 6, 9. சரியா? மொத்தம் 9 லெட்டர்ஸ் இருக்கு. இப்ப இந்த கேப்ல வந்து நம்மளுக்கு 9 லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. இப்ப இதுல நடு லெட்டர் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 9 நம்ம பாதியா பிரிச்சோம் அப்படின்னா நடுவுல ஒரு லெட்டர் இருக்கும். இந்த சைடு 4 இருக்கும், இந்த சைடு 4 இருக்கும். சரியா? அப்ப அந்த மாதிரிதான் நம்ம பிரிக்க போறோம். அப்படி பிரிச்சாதான் நம்மளுக்கு நடு லெட்டர் கண்டுபிடிக்க முடியும். 9 லெட்டர் நடு லெட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை பாதியா நம்ம பிரிக்கும் பொழுது நடுவுல ஒரு லெட்டர் விட்டு பிரிக்கிறோம். அப்ப 4 4 அந்த மாதிரி இருக்கும். சரியா? அப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு 7 லெட்டர் இருக்குன்னு சொல்லிட்டான். ஓகேவா? பிளஸ் ஒரு 4 லெட்டர் கூட்டணும், இல்ல 5 லெட்டர் கூட்டணும் அப்படின்னா கண்டுபிடிச்சலாமா? பிளஸ் ஒரு 5 லெட்டர் கூட்டும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆயிடும்? கரெக்டா அந்த எக்ஸ்ங்கிற லெட்டர்லயே போய் கிடைச்சிடும். சரியா? சோ வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா 7 5 நம்மளுக்கு எத்தனை? 12ன்னு வரும். 12 அப்படின்னா நம்மளுக்கு எத்தனாவதுல என்ன லெட்டர் வரும் அப்படின்னா, நமக்கு குச்சமே பட வேண்டாம், மேல ஸ்க்ரோல் பண்ணி பாத்திர வேண்டியதான். நம்மளுக்கு 7 வரும். சரியா? 7 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் அவங்க என்னென்ன லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு நடுவில் இருக்கிற அந்த சீரியஸை கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு நடு லெட்டர், சரியா? 9 லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல நடுவுல எப்படி லெட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த சைடு 4 இருக்கும், இந்த சைடு 4 இருக்கும். சரியா? அப்ப 5ஆவதா அந்த லெட்டர் வந்து இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றேன்? ஆல்ரெடி லெஃப்ட் சைட்ல இருந்து 7 லெட்டர் தாண்டி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்ப இந்த 7 லெட்டர் கூட நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த 5ஆவதா இருக்கிற அந்த பிளேஸை வந்து கூட்டும் பொழுது நம்மளுக்கு எக்ஸாக்டா அந்த லெட்டரோட பிளேஸ் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? சிம்பிளான லாஜிக் தான். நான் எதுவும் பெருசா எல்லாம் யோசிக்கல. அடுத்து பாருங்க, சேம் பொசிஷன் ஆஃப் ஆல்பபெட் ஆஃப்டர் அரேஞ்சிங் ஆல்பபெட்டிக்கலி. சோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் சம். சரியா? நம்ம கொஸ்டின்ஸ் வந்து வேரியஸா கேட்பாங்க. ஒண்ணு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஆல்பபெட் டெஸ்ட். சரியா? அந்த ஆல்பபெட் சீரியஸா வந்து பார்க்கணும், இல்ல வந்து பேக்வர்டா பார்க்கணும் மாதிரி சொல்லுவாங்க. 2வது டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம் வந்து கொடுத்துட்டு இல்ல லெட்டர்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு அந்த பொசிஷனை வச்சு பார்க்க சொல்லுவாங்க. சரியா? அப்ப பாருங்க, CADMP சும்மா எடுத்து எழுதலாம். சரியா? கொஸ்டின் வாசிப்போம். How many such letters are there in the word CADMP which remains same in their position if they are arranged in alphabetical order? இப்ப இதுல கொடுத்திருக்க லெட்டர்ஸை நீங்க அதாவது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். சரியா? அதை எப்படி அரேஞ்ச் பண்றது? இதுல இருக்கலே வந்து நம்மளுக்கு இருக்கலே ஃபர்ஸ்டா இனிஷியலா எந்த லெட்டர் வரும் அப்படின்னா ஏ வரும். சரியா? ஏக்கு அப்புறம் வந்து இருக்கலே நம்மளுக்கு அடுத்து வந்து எந்த லெட்டர் வரும்? சும்மா டிக்ஷனரியில ஆர்டர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். சரியா? அப்ப சி தான் வரும். அடுத்து சிக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா, நம்மளுக்கு இதுல இருக்க 3 லெட்டர்ஸ்ல நம்மளுக்கு டி தான் வரும். அடுத்து எம்முக்கு அப்புறம் இருக்க லெட்டர்ஸ் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எம் தான் வரும். சரியா? அடுத்து கடைசியா நம்மளுக்கு பி இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த அவங்க கொடுத்திருக்கிற அந்த வேர்டோட லெட்டர்ஸை வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஏபிசிடி வரிசையில் எழுதியிருக்கேன் நான். ஓகேவா? இப்ப அப்படி பார்க்கும் பொழுது எதெல்லாம் சேம் பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறதான் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப எத்தனை இருக்கு? நம்மளுக்கு டிஎம்பி. ஓகேவா? இந்த 3 லெட்டர்ஸும் நம்மளுக்கு அதே பொசிஷன்ல மாறாம இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 3. இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பொசிஷன் மாறாம இருக்கிறது எத்தனை சொல்லி கேட்பாங்க. பாருங்க, இனி கொஸ்டின்ஸ் போலாம். இது வரைக்கும் பார்த்தது என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இனி இங்கிலீஷ் ஆல்பபெட் which letter is 10th from the right. நம்ம வழக்கம் போலதான் இந்த இது இருக்கு. இதுல ஏல இருந்து இசட் வரைக்கும் எழுதிருக்கோம். சரியா?
ரிவர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. இப்ப நம்ம என்ன பண்றோம், ரைட் சைடுல இதான் ரைட் சைடு ஒரு அம்புக்குறி போட்ட அப்படிதான் போட்டு 10வது லெட்டர் 10th லெட்டர். 10th லெட்டர்னா நம்மளுக்கு என்ன, 26ல நம்ம 10 கழிச்சோம் நம்மளுக்கு 16ன்னு வரும். சரியா? அப்ப 16வது லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுதான். 16வது லெட்டர் என்ன அப்படின்னா நம்மளுக்கு பி தான் 16ல வரும். சரியா? நம்ம கூச்சமே பட வேண்டாம், நம்ம ஏபிசிடி எடுத்து பாத்திர வேண்டியதான். பாருங்க, find the letters that comes fifth to the left of R in English alphabet. இங்கிலீஷ் ஆல்பபெட்னு சொல்லிட்டா அப்ப ஏல இருந்து இசட் வரைக்கும் போகுது. அடுத்து பாருங்க, லெஃப்ட் ஆஃப் த ஆர்ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஆரோட லெஃப்ட்லயாமா. சரியா? அப்ப ஆறுங்கிறது இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். சும்மா ஆறுங்கிறது எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு, நம்மளுக்கு 18வது பிளேஸ்ல இருக்கு. சரியா? ஆரோட லெஃப்ட் சைட்ல ஒரு 5th பிளேஸ் என்ன லெட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுதான். இப்ப நம்ம இதுலயே பார்த்தலாமா, அப்ப ஏபிசிடி இதுல மடிச்சு எழுதிருக்கோம். அப்ப நேரால இருக்கும்போது நம்ம இந்த சைடு பாக்குறோம். அப்ப நம்மளுக்கு என்ன வரும், 1 2 3 4 5. சரியா? அப்ப 5ங்கிறது நம்மளுக்கு எம்மா வரும், 5th பிளேஸ். சரியா? 6ல இருந்து நம்ம 5வது பிளேஸ்ல வந்து பாக்குறோம். இல்ல நீங்க ஆரோட பிளேஸ் ஆட 18ல இருந்து 5 கழிச்சீங்கன்னா 13ன்னு வரும். அப்படி கூட எழுதிக்கலாம். சரியா? எப்படி எழுதுனா நமக்கு ஆன்சர் தான் முக்கியம். பாருங்க, if the letters of the English alphabets are written in reverse order. அப்ப ரிவர்ஸ் ஆர்டர்னு சொல்லிட்டா அப்ப நம்ம கவனமா இருக்கணும். அப்ப என்ன, நம்மளுக்கு இசட்ல இருந்து ஏ வரைக்கும் தாயில இருக்கும். Find the 10th letter from the to the left of the 10th letter from the right அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரம் போட்டுறோம், ஃப்ரம் கண்டுபிடிச்சோம். ஃப்ரம்ல இருந்து ஒரு கோடு. சரியா? ரைட் சைடுக்கு தான், ரைட்ல ஒரு கோடை வந்து போட்ட வேண்டியதான் ரெஃபரன்ஸ்க்கு. என்ன சொல்றா, ரைட்ல வந்து 10வது லெட்டராமா. சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்கான், அடுத்து லெஃப்ட்ல 10வது லெட்டர் தான். அப்ப வந்து ரெண்டத்தையும் ரைட் லெஃப்ட்னு வச்சனால நம்ம கூட்டணும் அர்த்தம். அப்ப கூட்டிடலாமா, 20. சரியா? அப்ப 20 அப்படின்னா இந்த ஃப்ரம்னு சொல்லிட்டான். அப்ப இங்க இருந்து 20வது லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆன்சர் அவ்வளவுதான். அப்ப நம்மளுக்கு ஏல இருந்து 20வது லெட்டர் என்ன, ஏபிசிடில நம்மளுக்கு சிம்பிளா எடுத்து பார்க்கலாம். எத்தனாவது லெட்டர், டி தான் 20வது லெட்டர். சரியா? இப்ப ஆன்சர் வந்து நம்மளுக்கு டி. இப்ப நம்ம என்ன பண்றோம், ரைட் லெஃப்ட் கொடுத்தாரா ஆட் பண்ணிடணும். ஒரே சைடு கொடுத்துருக்கான், ரைட்டு இல்ல லெஃப்ட் கொடுத்தானா -1. ஓகேவா? அதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ரம்க்கு அப்புறம் இருக்கிற அந்த டைரக்ஷனை வந்து மார்க் பண்ணிடணும். அப்பதான் நம்ம அதுல இருந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு பாருங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இஃப் த இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் ஆர் ரிட்டன் ரிவர்ஸ் ஆர்டர். சரியா? மறுபடியும் ரிவர்ஸ் ஆர்டர் சொல்லியிருக்கான். இப்ப ஏ, அப்ப இசட்ல இருந்து ஏ வரைக்கும் போகுது. அடுத்து பாருங்க, சொல்லியிருக்கான் which letter is 7th to the left 11th letter from the right. அப்ப ஃப்ரம் கிட்ட ஒரு வட்டத்தை போட்டு என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும். அப்ப ரைட்ல இருந்து அதான் ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு. அப்ப ரைட்ல இருந்து என்னமா 11வது லெட்டராமா. அதே மாதிரி என்ன சொல்லிருக்கான், அடுத்து லெஃப்ட் சொல்லிருக்கான். லெஃப்ட்ல இருந்து 7வது லெட்டர். அப்ப ரெண்டுமே நம்மளுக்கு வெவ்வேறு வரும்போது பிளஸ் பண்ணணும், 17வது லெட்டர். சரியா? அப்ப நம்மளுக்கு இங்க இருந்து 17வது லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா அதான் ஆன்சர். நமக்கு ஏபிசிடில 17வது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதான் ஆன்சர். பாருங்க, ஏபிசிடில நம்மளுக்கு 17வது நம்மளுக்கு கியூ தான் இருக்கு. சரியா? இதுல என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 11 7 வந்து கூட்டி 17 போட்டேன். சரியா? 18ன்னு வரும். சரியா? அப்ப 18 என்ன நம்மளுக்கு அப்படின்னா 6 தான் கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? அப்படி கவனமா பண்ணணும். பாருங்க, செகண்ட் ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்பபெட் இஸ் ரிட்டன் ரிவர்ஸ் ஆடுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், வழக்கம் போல ரெஃபரன்ஸ் டயக்ராம் போடுறோம். செகண்ட் ஆர்டரை மாத்தி இருக்காங்க. இப்ப எம் வரைக்கும் நேரம் எழுதிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இசட்ல இருந்து ஆரம்பிச்சு எம் வரைக்கும் எழுதிருப்பாங்க. சரியா? பாருங்க, ஃபைண்ட் த 15th லெட்டர் ஃப்ரம் த ரைட் சைடுன்ட்டாங்க. இப்போ ஒரு அம்புக்குரிய போட்டுதான் அதுல இருந்து 15வது லெட்டர் ஆகும். அப்ப நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல எத்தனை லெட்டர் இருக்கும் அப்படின்னா 13 லெட்டர் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். சரியா? அப்ப நம்ம 15 லெட்டர் பார்க்க சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சைடு இருக்க 2 லெட்டர். சரியா? அப்ப அதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 15 வரும். அப்ப என்னது, எம்முக்கு முந்தின லெட்டர் என்ன அப்படின்னா நம்மளுக்கு எல்லு. சரியா? அப்ப எல்லு தான் கரெக்டான ஆன்சர். அப்ப அதற்கு முந்தின இருக்கிற 2 லெட்டர், இசட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இதுல 2 லெட்டர், எம்மும் எல்லும். சரியா? இப்ப எல்லு தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். பாருங்க, find the middle letter of the between 7th letter from the start and the 14th letter from the end of the English alphabet. அப்ப ரெஃபரன்ஸ் போட்டோம்னா அப்ப ஏல இருந்து இசட் வரைக்கும் இருக்கு. சரியா? இங்கிலீஷ் ஆல்பபெட் சொல்லிட்டா. இப்ப நம்மளுக்கு 7th letter from the start தான் 7வது லெட்டர் ஸ்டார்டிங், எண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 14 லெட்டர் கூட சொல்லிட்டான். இப்ப நமக்கு ரெண்டத்தையும் கூட்ட வேண்டியிருக்கும். கூட்டம்னா நம்மளுக்கு 21 வரும். மொத்தம் 26. அப்ப கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 வரும். சரியா?
அப்ப 5 லெட்டர் தான் நம்மளுக்கு நடுவுல இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் த மிடில் லெட்டர்னு சொல்லிட்டான். அப்ப மிடில் லெட்டர்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், 2 லெட்டர் அந்த மிடில் லெட்டர் இருக்கும், அடுத்து 2 லெட்டர் அந்த மாதிரி இருக்கும், 5 லெட்டர். அப்ப நம்மளுக்கு மிடில் லெட்டர் கண்டுபிடிக்கணும்னா இந்த 3 வந்து 7ஓட கூட்ட வேண்டியதான். கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 10ன்னு வரும். சரியா? அப்ப 10வது லெட்டர் என்னவோ ஆல்பபெட் என்னவோ அதுதான் வந்து ஆன்சர். பாருங்க 10வது லெட்டர் என்ன, நம்மளுக்கு ஜே தான். சரியா? அப்ப ஜே தான் ஆன்சர். இந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்கும். சரியா? பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் ஆஃப் த வேர்டு கம்யூனிகேஷன்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச்டு. ஆல்சோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் லெட்டர்ஸ், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் லெட்டர்ஸ் so on னு சொல்லி கொடுத்துருக்காங்க. which letter would be the 10th letter counting from the right hand. ஒண்ணு கிடையாது, இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே எழுதணும். சரியா? கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இப்ப அந்த லெட்டர்ஸை மாத்த சொல்லியிருக்கிறான். எப்படி சொல்லியிருக்கிறான், ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து செகண்ட் லெட்டரா மாறும். சரியா? அதே மாதிரி தேர்டு வந்து ஃபோர்த் லெட்டரா மாறும். அதே மாதிரி ஃபிஃப்த்ங்கிறது சிக்ஸ்த் லெட்டரா. அதுவும் எப்படி பண்றாங்க, இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. சரியா? அதே மாதிரி சோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சோஆன்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். சில சம்ஸ்ல சோஆன்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டான். அப்ப என்ன பண்ணக்கூடாது, அவன் கொடுத்துருக்க வரைக்கும் தான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் விட்டுரும். சரியா? சோஆன்னு கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையும் பண்ணணும். சரியா? அப்ப எல்லாத்தையும் பண்ணாம பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இது ரெண்டத்தையும் மாத்தணும், இன்டர்சேஞ்ச் பண்றோம். அடுத்து இது 2, அடுத்து இது 2, அடுத்து இந்த 2 எழுத்து, அடுத்து இந்த 2 எழுத்து, அடுத்து இந்த 2 எழுத்து, அடுத்து இந்த 2 எழுத்து. மாத்த கூட எழுதலாம், இருந்தாலும் நம்ம மாத்தி எழுதலாம். சரியா? பாருங்க என்ன பண்றேன், அது பிளேசஸை மட்டும் மாத்தி எழுதுறேன். சி ஐ வரும், ஏக்கு பதிலா டி வரும், அடுத்து இங்க ஏ வரும், ஓ வரும், ஐ வரும், எஸ் வரும், எம் வரும். சரியா? என்ன சொல்லிருக்கேன், என்ன கேட்டிருக்கான், 10th லெட்டர் ஃப்ரம் ரைட் சைட்ல இருந்து கவுண்ட் பண்ணுமா. இதான் ரைட் சைடு, இங்க இருந்து 10th லெட்டர். சரியா? பாருங்க 2, 4, 6, 8, 10. சரியா? 10வது என்ன இருக்கு நம்மளுக்கு 8. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்க இருந்து இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு இங்க இருந்து 10 லெட்டர் எழுதிட்டு இங்க மட்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட போட்டுக்கலாம். சரியா? அதுக்கு டைம் சேவ் ஆகும். பட் ஆனா நம்மளுக்கு டைம் இங்க முக்கியம் கிடையாது, மார்க் தான் முக்கியம். சரியா? பேங்கிங் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது எழுதிங்கன்னா அதை எப்படி ஷார்ட்கட், இன்னும் ஷார்ட்கட்டா வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு டிஎன்பிசில தேவையில்ல. பாருங்க, இஃப் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் டால்ஃபின் இஸ் அரேஞ்ச்டு as they appear in the English alphabet ஆர்டர்ல எழுத சொல்றாங்க. which of the following letters will be the fifth from the left. சரியா? அப்ப வந்து ஃபர்ஸ்ட் டால்ஃபின் அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம், ஸ்பேஸ் விட்டு நல்லா எழுதிடுவோம். இங்கிலீஷ் ஆல்பபெட் படி எழுதணும், ஆல்பபெட்டிக்கலா. சரியா? பாருங்க இதுலயே வந்து ஆல்பபெட்டா எழுதும் பொழுது நம்மளுக்கு எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா, டி தான் இருக்கல, சின்னதா இருக்கு. அப்படிதானே, ஐ மீன் ஆல்பபெட்டிக்கல் பார்க்கும்போது டி, அடுத்து ஹெச் வரும், ஹெச்சுக்கு அப்புறம் ஐ வரும், ஐக்கு அப்புறம் எல், அடுத்து என், அடுத்து பி, ஓபி. சரியா? ஓக்கு அப்புறம் தான் பி வரும். அப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரியா? அவன் என்ன கேட்டிருக்கான், ஆல்பபெட்டிக்கலா எழுதியாச்சு. ஆனா அவன் என்ன கேட்டிருக்கான், 5th லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட்ன்ட்டான். லெஃப்ட்னா ஒரு அம்புக்குறி போட்டு 5th லெட்டர், இல்ல 3, அடுத்து இன்னும் 2 லெட்டர் பாத்தீங்கன்னா என். சரியா? அப்ப என்ன தான் உங்களுக்கு ஆன்சர். என் என்னன்னா பீதி ஆயிடக்கூடாது, நன் ஆஃப் தி அபவுட் சொல்லி போட்டோம். அடுத்த சம் வந்து போலாம். இன் கேஸ் ஆஃப் how many letters of the word faints will there in order the words remain the same when the letters are arranged in alphabetical order. சரியா? நீங்க செம்மையா வாசிக்க வேண்டாம். சரியா? என்ன பண்ணுங்க, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா, என்ன பண்ணிடலாம், எடுத்து எழுதிடலாம், பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. சரியா? எழுதியாச்சா? இப்ப ஆல்பபெட்டிக்கலா எழுதுங்க. பாருங்க இருக்குல்ல, ஏ தான் இருக்குல்ல, சின்னதா இருக்கு ஏ, அடுத்து எஃப், அடுத்து ஐ, அடுத்து என், PQR ST தான் வரும். ST. சரியா? அப்ப நம்ம இதுல பார்க்கும்போது எது வந்து how many letters தான் கேட்டிருக்கான், எத்தனை லெட்டர்ஸ் ரிமைன் த சேம் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். சரியா? how many letters சொல்லி கேட்டிருக்கனால என்ன இல்லாம பாருங்க, ஐ என் இந்த 2 லெட்டருமே அதே பொசிஷன்ல இருக்கு, மாறவே இல்லை. அப்ப அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். என்ன கேட்டிருக்கான், அப்ப நம்மளுக்கு எத்தனை சொல்லி கேட்டிருக்கா, 2 எழுத்துக்கள் மாறாம இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்தும் அதே மாதிரிதான் ஒரு சம் கொடுத்துருக்கான். How many such letters are there in the word category, each in which is as far away from the beginning of the word when they are arranged in an alphabetical order. இதெல்லாம் நீங்க வாசிக்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் கேட்டீங்கன்னா எழுதிருங்க. எழுதி how many lettersனா இப்ப நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பார்த்து எழுத வேண்டியதான். பாருங்க, கேட்டகரி. சரியா? கேட்டகரி. சரியா? பாருங்க இதுல ஆல்பபெட்டிக்கலா பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எது வந்து ஃபர்ஸ்ட் வருது, ஏ இருக்கு. சரியா? அப்ப ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும். சி, அடுத்து இதுல வந்து இ வரும், அடுத்து ஜி வரும், அடுத்து ஜிக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும், ஓ தான் வரும். ஓபி, QR,
எஸ் டீன்னு வந்துடும். அடுத்து கடைசியா ஒய் தான் மிச்சம் ஒய். அப்ப நம்மளுக்கு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் அதே பொசிஷன்ல இருக்கு. சரியா? அப்ப ஆன்சர் வந்து ஒண்ணுதான். பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இதுல வந்து ஆல்பபெட்டிக்கல் டெஸ்ட். அதுல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆல்பபெட்ஸ் சீரியஸாவோ இல்ல வந்து இன்டர்சேஞ்சோ இல்ல ரிவர்ஸோ எப்படியோ எழுதி நம்பர்ஸோட சரி ஆல்பபெட்ஸோட பொசிஷனை வந்து கண்டுபிடிக்கிறது, இல்ல அந்த பொசிஷனை வச்சு ஆல்பபெட்ஸை கண்டுபிடிக்கிறது, அது பார்த்தோம். அதுக்கான ஷார்ட் கட்ஸும் பார்த்தோம். ஓகேவா? அடுத்து வந்து அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பொசிஷன் வந்து மாறாம இருக்கிறதுக்கு நான் வேர்ட்ஸ் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதையும் வந்து பார்த்தோம். இப்ப அடுத்து பார்க்கலாம் லெட்டர்ஸ் பேர் ப்ராப்ளம். லெட்டர்ஸ் பேர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இது ஒரு ஆல்பா நியூமெரிக்கல் இதுதான் ப்ராப்ளம் தான். பாருங்க அவங்க என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா how many pairs of letters are there in a word sudden each of which has as many letters between them as in English alphabet. ஓகேவா? இது என்னன்னு சொல்லி சொல்றேன் பாருங்க. எஸ் ஓ யூ டி ஹெச் இ ஆர் என் என்ன கேக்குறாங்க? as many as letters அப்படி கேட்பாங்க. ஓகேவா? எக்ஸ்பெஷலி பேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேர்ஸ்னா என்ன அப்படின்னா பாருங்க இதை வந்து ஈஸியா சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஷார்ட்கட். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா நம்ம லெட்டர்ஸ் நம்பர்ஸ் போடுறதா நம்மளுக்கு ஷார்ட்கட். பாருங்க எஸ்ஸுக்கான நம்பர் என்ன 19. சரியா? ஓக்கான நம்பர் என்ன 15. அதே மாதிரி யூக்கான நம்பர் என்ன 21. டீக்கான நம்பர் என்ன 20. அதே மாதிரி ஹச்சுக்கான நம்பர் என்ன 8. ஈக்கான நம்பர் வந்து நம்மளுக்கு 5. ஆறுக்கான நம்பர் என்ன அப்படின்னா 18. சரியா? எண்ணுக்கான நம்பர் வந்து நம்மளுக்கு 14. பேர்ஸ்னா என்ன அப்படின்னா இப்ப இதுல இருக்கிற லெட்டர்ஸ்ல எந்த லெட்டர்ஸை வந்து நம்ம அப்படியே வரிசையா வந்து சொல்லிட்டு போறோமோ இல்ல வந்து ஆல்பபெட்டிக்கலா எழுதிட்டு போறோமோ அதே லெட்டர்ஸ் இருக்கும். இப்போ பாருங்க எஸ்ஸுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா பியூஆர் எஸ் டிஇ யூ அப்படின்னு அர்த்தம். இந்த டியும் சரி எஸ்ஸும் யூவும் நம்மளுக்கு ஒரு பேரா இருக்கு. சரியா? இப்ப நான் டி எழுதி இங்க யூ எழுதிக்கிறேன். அப்ப நம்மளுக்கு ஒரு பேர் மாதிரி இருக்கு. நான் அந்த வேர்ட்ல வந்து ஆல்பபெட்ஸ் அப்படியே வரிசையா எழுதிட்டு போனாலும் எஸ்ல இருந்து எழுதினாலுமே நம்மளுக்கு ஒரு பேர் வந்து வருது. ஓகேவா? இப்ப வேற ஏதாவது பேர் இருக்கான்னு பாருங்க. அது எப்படி பாக்குறது? நம்பர்ஸ் வச்சு பார்க்கலாம். 19 இருக்கா, 20, 21 வருஷப்படி போகும்போது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். 21 இந்த சைடு எந்த நம்பரும் பெருசா இல்லை. அப்ப நம்மளுக்கு இதுக்கப்புறம் நம்மளுக்கு சொல்லிட்டு போனாலும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுக்கப்புறம் நான் ஆல்பபெட்ஸ் சொல்றேன். யூக்கு அப்புறம் வி வரும், அடுத்து டபிள்யூ வரும், எக்ஸ் வரும், ஒய் வரும், இசட் வரும். இப்ப நம்மளுக்கு எதுவுமே வரல. சரியா? அதே பொசிஷன்ல இல்ல. வேற ஏதாவது இருக்கா பாப்போமா? 20க்கு அப்புறம் பெரிய நம்பரும் எதுவும் இல்லை. அப்போ வந்து எதுவுமே இருக்காது. இல்லைன்னா நீங்க சொல்லி கூட பார்க்கலாம். பாருங்க டீக்கு அப்புறம் என்ன வரும்? டீக்கு அப்புறம் யூவி அப்படி சொல்லி வரும், எதுவுமே இல்லை. இப்ப பாருங்க 8க்கு அப்புறம் நம்மளுக்கு 18 போயிருது, இல்ல 14 போயிருது. அப்ப நம்மளுக்கு கண்டிப்பா வராது. இப்ப மிச்சத்துல இவ்வளவு சொல்லி பாருங்க. ஈக்கு அப்புறம் வந்து பாருங்க ஈக்கு அப்புறம் எஃப் அந்த மாதிரி போகும். ஆனாலுமே நம்மளுக்கு வேற எந்த நம்பரும் பக்கத்துல இல்லை. சரியா? அப்ப நம்மளுக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த பேர்ஸும் அமையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தாச்சு. இப்ப பேக்ல இருந்து பார்க்கணும். பேக்ல இருந்து பாருங்க இப்ப 14 இருக்கு. இப்ப 14னா 15, 16, 17, 18, 19, 20, 21 வருது. சரியா? அப்ப இங்கேயும் எந்த பேருமே வரல. பாருங்க அப்ப ஆறுக்கு பாருங்க 19, 20, 21, 22, 23 அப்படின்னு சொல்லி போகுது. 5க்கு வந்து பாத்தீங்கன்னா 5க்கும் எந்த நம்பரும் வரல. சரியா? பக்கத்துல. இப்ப ஆனா வந்து பாருங்க 20க்கு பாருங்க. 20க்கு பார்க்கும்போது நம்மளுக்கு டீக்கு பாத்தீங்கன்னா டீக்கு அப்புறம் வந்து யூ வருது. இப்ப என்ன அர்த்தம்? நம்மளுக்கு இது ஒரு பேரா. நம்மளுக்கு இந்த வேர்ட்ல இருக்கிற லெட்டர்ஸே ஆல்பபெட்டிக்கலா இருக்கு சொல்லி பார்க்கும்போது அதுதான் வந்து பேர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? எஸ்ஸும் யூவும் பேரா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து டியும் யூவும் பேரா இருக்கு. சரி? அப்ப வேற எதுக்கு பேரா இருக்கா? 21க்கு அப்புறம் நம்மளுக்கு எதுவும் பெரிய அந்த 21க்கு அப்புறம் நம்மளுக்கு அது தாண்டி நம்பர்ஸ் நம்மளுக்கு லெட்டர்ஸ் வந்து இல்லை. அதே மாதிரி 15க்கு அப்புறம் நம்மளுக்கு 19 பேர் இருக்கு. இப்ப வேற எந்த பேரும் இல்லை. நம்மளுக்கு 2 பேர்ஸா இருக்கு. ஸோ இது நம்மளுக்கு உங்களுக்கு புரியல அப்படின்னா அடுத்த சம்ஸ் பார்க்க புரியும். ஓகேவா? பாருங்க ஃபுல்லாவே நம்மளுக்கு பேர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா ஈஸியா எண்ணி பார்த்து போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஆப்பிளுக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஆப்பிளுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ ஆப்பிள்லாம் எழுதுங்க ABLE. சரி, ஆப்பிள் எழுதியாச்சு. இப்போ நம்பர் போட்டுங்க. ஏக்கு 1, பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 16, 2 16 வரும். அடுத்து எல்லு 12 வருது. அடுத்து இ வந்து நம்மளுக்கு 5 வருது. ஓகேவா? இப்போ சொல்லுங்க ஏக்கு ஏதாவது பேர் இருக்கான்னு பாருங்க. 1, அடுத்து 2, 3, 4, 5. அப்ப
ஈங்கிறது பேரா இருக்கு சரியா, 5ங்கிறது பர்ஃபெக்டா வருது. அப்ப நீங்க இங்கிலீஷ்ல சொல்லி பார்த்தாலும் சரி நம்பர் போடாம, நம்பர்னா ஈஸியா இருக்கும், இங்கிலீஷ்னா நீங்க ஒவ்வொரு ஆல்பபெட்டா சொல்லணும். இப்ப பாருங்க ஏல இருந்து பி வருது, சி வருது, டி வருது, டிக்கு அப்புறம் இ பர்ஃபெக்டா வந்து உட்காந்துருது சரியா. அப்ப இது ஒரு பேர். இப்ப பின்னாடில இருந்து பாருங்க, பின்னாடில இருந்து பேர் இருக்கா, நம்மளுக்கு 5 இருக்கு, 5 பக்கத்துல எந்த நம்பரும் நமக்கு பேர் மாதிரி இல்ல. அதே மாதிரி 12ல இருந்து 16 போயிடுது, அப்ப வேற பேரே இல்ல, நம்மளுக்கு ஒரே பேர் தான் இருக்கு சரியா, ஒரு பேர். பாருங்க கன்ஃபியூஸ்னு கொடுத்துருக்கான். இப்ப எழுதிடணும் சரியா, நம்பர்ஸ் எழுதிடலாம். இப்ப 3 15 14, எஃப் வந்து நம்மளுக்கு எஃப் வந்து 6, யூ வந்து 21, எஸ்ங்கிறது 19, ஈங்கிறது 5, டிங்கிறது 4. பேர் செக் பண்ணலாம். மேல இருந்து பாருங்க 3ல இருந்து பாருங்க, 3க்கு அப்புறம் 4 5 6. அப்ப என்ன ஆகுது, கரெக்டா உட்காருது பாருங்க. இப்ப கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கு. சில இருந்து பாத்தீங்கன்னா டிஇஎஃப் சரியா, ஒரு பேர் வருது. அடுத்து அதே கண்டினியூ பண்ணுங்க. 6க்கு அப்புறம் 7 8 9 10 அந்த மாதிரி போது எந்த நம்பரும் இல்லை, நம்மளுக்கு பெரிய நம்பர் எதுவும் இல்லை. இப்ப அடுத்து பாருங்க 15க்கு அப்புறம் பாருங்க 15 16 17 18 19. இப்போ ஓவும் எஸ்ஸும் ஒரு பேரா வருது சரியா. இப்போ ஓ பி கியூ ஆர் எஸ் கரெக்டா வருதா, இது ஒரு பேர். இப்ப வேற ஏதாவது பேர் இருக்குமா, இதுக்கப்புறம் என்னீங்கன்னா சின்ன நம்பர் தான் இருக்கு, அப்ப இதுக்கப்புறம் பேர் இருக்க வாய்ப்பு கிடையாது. இப்ப என்ன பாருங்க, எண்ணுல இருந்து 14 15 16 17 18 வேற எதுவும் பேர் இல்லை. அதே மாதிரி எஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து பாத்தீங்கன்னா 7 8 9 வேற எதுவும் பேர் இல்லை. 21ல இருந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் பெரிய நம்பரே இல்லை சரியா, பேர் ஆகாது. 19க்கு அப்புறம் பெரிய நம்பர் இல்ல. அடுத்து பாருங்க 4க்கும் 5க்கும் நம்மளுக்கு 4க்கு அப்புறம் சரி 5க்கு அப்புறம் 4 இருக்கனால இது பேர் ஆகாது சரியா. அப்ப பேக்வர்ட்ல இருந்து பாருங்க, பேக்வர்ட்ல இருந்து ஏதாவது பேர் இருக்கான்னு பாருங்க. பாருங்க 4க்கு அப்புறம் 5 வருது, இது ஒரு பேர் சரியா. அப்ப 4 5 6 7 8 9 10 வேற எதுவும் வராது. பாருங்க 5 அதே மாதிரி இது 5 வச்சும் வராது. ஏன் அப்படின்னா நம்ம 4 ஏதாவது ஒரே பேரா இருக்கும் சரியா. பாருங்க அடுத்து 19 20 21 22 இந்த சைடு பேர் இல்லை சரியா. அதே மாதிரி 6க்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய நம்பர் எதுவுமே இல்லை சரியா, பெரிய நம்பர் வந்து இருக்கு ஆனா ரொம்ப தூரமா இருக்கு, அது நம்மளுக்கு வராது பேரா. அடுத்து பாருங்க 14 15 ஒரு பேர். இப்ப என்ன அர்த்தம், ஒரே லெட்டர் வந்து 2 விஷயத்துக்கு பேரா இருக்கலாம் சரியா. இப்போ ஓங்கிறது ஓ எண்ணுக்கும் பேரா இருக்கு, அதே மாதிரி ஓஎஸ்க்கும் பேரா இருக்கு சரியா. அப்ப மொத்தம் எத்தனை பேர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இன்னொரு செக் பண்ணி பாருங்க, 14 15 3, அடுத்து 15க்கு அப்புறம் 3 போயிருது, அடுத்து வேற பேரே இல்லை. அப்ப நம்ம எழுதிடலாம என்னென்ன பேர் இருக்குன்னு, சிஎஃப் ஒரு பேரா இருக்கு, அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா பார்க்கும்போது ஓஎஸ் ஒரு பேரா இருந்துச்சு, அடுத்து பேக்வேர்ட்ல பார்க்கும் பொழுது டிஇ வந்து ஒரு பேரு, அடுத்து நம்மளுக்கு என்ஓ அது ஒரு பேர். மொத்தம் 4 பேர் இருக்கு சரியா. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன, மோர் தென் 3. ஒண்ணும் கிடையாது, அந்த நம்பர் போட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க பிரியாம்பிளுக்கு நம்பர் போடலாம். பிக்கு வந்து நம்மளுக்கு பிக்கு வந்து 16, ஆருக்கு வந்து 18, ஈக்கு வந்து 5, ஏக்கு 1, எம்முக்கு 13, பிக்கு 2, நம்மளுக்கு எல்லுக்கு வந்து 12, ஈக்கு வந்து 5 சரியா. இப்ப என்னங்க பேர் எதுவும் இருக்கான்னு, 16க்கு பேர் இருக்கா, 16 17 18 19 20 இந்த நம்பர்ஸ் எல்லாமே சின்னதா இருக்கு சரியா. படுத்து போயிடலாம். 18 எல்லாமே சின்னதா தான் இருக்கு, அப்ப பேர் இருக்க வாய்ப்பு கிடையாது. 5க்கு பாருங்க, 5க்கும் எந்த பேருமே இல்லை. அடுத்து ஏக்கு பாருங்க, அதாவது 1க்கு 1 2 3 4 5 சரியா, இங்க ஒரு பேர் ஆகுது பாருங்க, 5 பர்ஃபெக்டா வருதா. ஏக்கு அப்புறம் பி சி டி இ கரெக்டா வருது. இப்போ அடுத்து பாருங்க 13, அதுக்கப்புறம் வேற எந்த நம்பரும் இல்லை பெருசா. அடுத்து பிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி 2 3 4 தான் வருது சரியா. 12க்கு இதுக்கும் பேர் கிடையாது. இப்ப பேக்வர்ட்ல பாக்கலாமா, பேக்ல வந்து பாத்தீங்கன்னா 5க்கு அப்புறம் 6 7 8 9 10 எந்த பேரும் கிடையாது. 12ல இருந்து பாத்தீங்கன்னா 12 13 14 15 16 17 18 சரியா. இப்ப எதுவும் பேர் ஆகல. இப்ப பில இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 3 4 5 சரியா, அங்க ஒரு பேர் இருக்கு. என்ன பியும் இயும் பேர் ஆகுது. பிக்கு அப்புறம் சி வரும், டி வரும், இ வரும் சரியா. இப்ப இது ஒரு பேர். அடுத்து பாருங்க எம்முக்கு ஏதாவது பேர் ஆகுதான்னு சொல்லி 13 14 15 16 17 ஜஸ்ட் மிஸ் சரியா. அதுக்கப்புறம் ஏக்கு பேராக வாய்ப்பு இல்லை, ஈக்கும் பேராக வாய்ப்பு இல்லை, இது ரெண்டும் பேர் இல்லை. அப்ப நம்மளுக்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்கு அப்படின்னா, இயும் பியும் ஒரு பேர் இருக்கு, அதே மாதிரி ஏயும் ஒரு பேர் இருக்கு, 2 பேர். அப்ப உங்களுக்கு இவ்வளவுதான் சிம்பிளா எண்ணி எழுதுற மாதிரிதான் இருக்கும் ஓகேவா.
இப்ப ஸ்ட்ரீமிங்க்கு பார்க்கலாமா? ஸ்ட்ரீமிங்க்கு வந்து இப்ப ஸ்ட்ரீமிங்க்கு நம்பர் போடலாம் பாருங்க. எஸ்க்கு வந்து 19, டிக்கு வந்து நம்மளுக்கு 20, அடுத்து மறுபடியும் எஸ்க்கு 19, நம்மளுக்கு ஆருக்கு வந்து 18, இக்கு வந்து 5 வருமா, ஏக்கு 1 வரும், எம்முக்கு 13, ஐக்கு வந்து 9, எண்ணுக்கு வந்து 14, ஜிக்கு வந்து 7 வரும். சரியா? இப்ப பேர்ஸ் பார்க்கலாம் பாருங்க. 19, 20 ஃபர்ஸ்ட் பேர் தான். அடுத்து பாருங்க 19 வச்சே வேற ஏதாவது இருக்கானு எஸ்க்கு 19, 20, 21, 22 இதெல்லாம் சின்ன நம்பர் தான். சரியா? அப்ப எந்த பேர் வராது. இப்ப அடுத்து பாருங்க 20ல இருந்து மித்தெல்லாம் சின்ன நம்பர் தான், பேர் வர வாய்ப்பு இல்லை. 18ல இருந்து பார்க்கும்பொழுது அதுவும் மித்தெல்லாம் சின்ன நம்பர், பேர் வர வாய்ப்பு இல்லை. இப்ப 5க்கு பாருங்க, 5ல இருந்தும் எல்லாம் எதுவுமே பக்கத்துல தூரமா இருக்கு, பேர் வராது. 1க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேர் வராது வேற எதுவுமே. அதே மாதிரி 13க்கு பாத்தீங்கன்னா மித்தெல்லாம் சின்ன நம்பர் தான், ஆனா 14 பக்கத்துல இருந்துச்சுன்னா ஆயிருக்கும், ஆனா இப்ப பேர் ஆக முடியாது, ஒரு லெட்டர் தள்ளி இருக்கு. அடுத்து 9ல இருந்து பாத்தீங்கன்னாலுமே நம்மளுக்கு பேராக வாய்ப்புகள் கிடையாது. சரியா? எண்ணுக்கும் இதுக்கும் பேர் கிடையாது. இப்ப கடைசில இருந்து பின்னாடி இருந்து பார்க்கலாமா? பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜி இருக்கு 7. இப்ப 7, 7, 8, 9. சரியா? இது ஒரு பேராது, ஐயும் ஜியும். சரியா? நம்மளுக்கு GHI அப்படி வருது. இப்ப அதை கண்டிப்பா பண்ணலாமா? 9க்கு அப்புறம் 10, 11, 12 வேற எதுவும் பேராக வாய்ப்பு இல்லை. அடுத்து நம்மளுக்கு 14ல பார்க்கலாமா? 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 ஜஸ்ட் மிஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க 9, 10, 11, 12, 13, 14, 15 பேரா வாய்ப்பு இல்லை. அடுத்து 7ல இருந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே பேராகாது. சரியா? அதுக்கப்புறம் ஈக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ல இருந்து பாத்தீங்கன்னா பேராகாது. அதே மாதிரி 18ல இருந்து பாத்தீங்கன்னா அதுவும் பேராக வாய்ப்புகள் இல்லை. சரியா? இப்ப இதுல வந்து நம்மளுக்கு 20, 19 இருக்கு, அப்ப இதுவும் பேர் ஆகாது. அப்ப நம்மளுக்கு என்னெல்லாம் பேர் இருக்கு? எஸ்ஸும் டியும் பேரா இருக்கு, அதே மாதிரி ஐயும் ஜியும் பேரா இருக்கு. சரியா? சோ நம்மளுக்கு 2 பேர்ஸ். சோ உங்களுக்கு நான் வந்து மொத்தம் 8 சம்ஸ் வந்து எடுத்து போட்டிருக்கேன் இதுல பேர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் 5 வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் உங்களுக்கு பேர்ஸ் எப்படின்னு சொல்லி. மித்த 3 என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்களே வந்து சால்வ் பண்ணி என்ன பேர்ஸ், எத்தனாவது, என்ன ஆன்சரு அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. சரியா? சோ வந்து இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா டைம் வந்து கிளாஸ் வந்து ரொம்ப லென்த்தா போடும், அதனால நீங்களே சால்வ் பண்ணி கீழே ஆன்சர்ல கமெண்ட்ஸ்ல வந்து முடிச்சு. அடுத்து பாருங்க வேர்டு ஃபார்மேஷன் ஆர் லெட்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. இது வந்து 3வது டைப். சரியா? பாருங்க சேஞ்சிங் லெட்டர்ஸ் ஆஃப் மீனிங்ஃபுல் வேர்டு. அதாவது நம்மளுக்கு ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது என்ன சொல்லி பார்க்கலாம், சம்ஸ் பார்க்கலாம் புரியும். இன்னும் வேர்டு காங்கிரிகேஷன் காங்கிரிகேஷன் அதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் 3rd லெட்டர்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் ஆமா, அதே மாதிரி 2nd and 4th லெட்டர்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச், அதே மாதிரி 5th and 7th லெட்டர்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் and this interchange goes on. நம்மளுக்கு முக்கியம் goes on தான் முக்கியம். and the same manner find the 10th letter from the right of the new arrangement. அதேதான் முன்னாடி பார்த்ததுதான். சரியா? பாருங்க எழுதிங்க காங்கிரிகேஷன். இது என்ன பண்ணும், ஃபர்ஸ்டையும் 3rடையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க. இதை பண்ணியாச்சு. அடுத்து 2nd, 4th பண்ணணும். ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு 5th, 7th பண்ணுவாமா, 5th, 7th பண்ணுவோம். சரியா? அடுத்து நம்மளுக்கு இதே மாதிரிதான். அப்ப நம்மளுக்கு இது 2 போகும், இது 2 நம்மளுக்கு இந்த மாதிரி போகும். சரியா? நம்மளுக்கு பொதுவா சொல்லணும்னா 4 லெட்டரா நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். சரியா? அப்ப வந்து பாருங்க என்ன சொல்லிருக்காங்க, நான் மொத்தமா எல்லாத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆன்சர் எழுதலாம், நான் அப்படி எழுத போறதில்ல. சரியா? இதான் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். சரியா? என்ன நம்மளுக்கு எக்ஸாம்ல டைம் இருக்கு பாருங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க, சிக்கு பதிலா இன்டர்சேஞ்ச் பண்ணா என்ன வரும், ஓக்கு பதிலா ஜி வரும். சரியா? அப்ப இது சி வரும், அடுத்து ஓ வரும். ஓகேவா? ஆருக்கு பதிலா ஜி வரும், அதே மாதிரி ஈக்கு பதிலா ஏ வரும், ஜிக்கு பதிலா ஆர் வரும், ஏக்கு பதிலா நம்மளுக்கு இ வரும், அதே மாதிரி டிக்கு பதிலா நம்மளுக்கு ஓ வரும், ஐக்கு பதிலா எம் வரும், ஓக்கு பதிலா டி வரும், அடுத்து ஐ வரும். சரியா? இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். அடுத்து பாருங்க என்ன கேட்டிருக்கா, ஃபைண்ட் தி 10th லெட்டர் ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து 10th லெட்டர். ஆமா, 2, 4, 6, 8 நம்மளுக்கு 10 சி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? இந்த மாதிரி ஆர்டரா எழுதிட்டு எண்ணி போடுற வேண்டியதான். ஃபார்மிங் நியூ மீனிங்ஃபுல் வேர்ட் வித் செலக்டட் வேர்ட்ஸ். சரியா? இப்போ வந்து ஏதோ ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் இட் இஸ் பாசிபிள் டு மேக் ஒன்லி ஒன் மீனிங்ஃபுல் வேர்ட். சரியா? வித் 3rd, 6th, 8th and 11th லெட்டர்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டரைஸ். கம்ப்யூட்டரைஸ்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அதுல இருக்கிற லெட்டர்ஸ் வந்து எடுக்கணும். எத்தனை லெட்டர், 3வது லெட்டர் எடுக்கணும். 3வது லெட்டர் என்னது, எம். சரியா? அடுத்து 6வது லெட்டர் என்ன, டி. அதுக்கப்புறம் 8வது லெட்டர் என்ன, மறுபடியும் 6. அதே மாதிரி 11வது லெட்டர் 3, 6, அடுத்து 9,
10, 11 இ. சரியா? இப்ப இந்த லெட்டர் வச்சு என்ன சொல்லியிருக்கான்? இப்ப இந்த லெட்டர்ஸ் வச்சுக்கிட்டு if it is possible to make only one meaningful word, ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு கண்டுபிடிச்சோம்னா using each letters only once in the word, the last letter of the word is your answer. அந்த அப்படி ஒரு வேர்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த வேர்டோட லாஸ்ட் லெட்டர் தான் ஆன்சர் ஆகும். இஃப் நோ சச் வேர்டு கேன் பி ஃபார்ம்டு, அப்படி வார்த்தையே உருவாக்க முடியலன்னா எக்ஸ் போடணும். இல்ல அதை விட ஒன்னை விட அதிகமா வேர்ட்ஸ் உருவாக்க முடிஞ்சதுன்னா இசட் போடணும். மேக்சிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க டிஎன்பிசில அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம அதை பார்த்துடலாம். சரியா? பாருங்க, 4 லெட்டர்ஸ் கொடுத்தாச்சு. இதை வச்சு ஒரு வார்த்தை உண்டாக்கணுமா. அந்த வார்த்தை நம்மளுக்கு ஒரே ஒரு வார்த்தையை தான் உருவாக்கும் பட்சத்தில் அதோட அந்த வார்த்தையோட கடைசி லெட்டர் தான் நம்மளுக்கு ஆன்சர். அப்படி வார்த்தையை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ். ஓகேவா? நிறைய வார்த்தைகள், ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும்னா ஆன்சர் இசட். அது மாதிரி சொல்லிருக்காங்க. பொதுவா இங்கிலீஷ்ல இந்த மாதிரி வார்த்தைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா வவ்வலை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப ஒவ்வொரு எழுத்து பக்கத்துலயும் வவ்வலை போட்டு ஏதாவது சொல்லி பாருங்க. இப்ப எம்முக்கு அப்புறம் நம்மளுக்கு எம்ஏ டிஆர் அப்படின்னு சொல்லி வார்த்தை வருமா? வராது. இப்ப டி பக்கத்துல போடுங்க. டி பக்கத்துல இ போடும்போது நம்மளுக்கு வருது பாருங்க, டி ஆரம், டேர்ம். டேர்ம்னு ஒரு வார்த்தை வருது. அதே மாதிரி நம்ம அந்த ஆறுக்கு 6 பக்கத்துல ஈ போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரெண்டு அந்த மாதிரி ஏதோ வேற எந்த வார்த்தையும் வராது. டேர்ம் மட்டும் தான் வரும். அப்போ ஒரே வார்த்தை என்ன? டேர்ம். சரியா? அப்ப கடைசி லெட்டர் என்ன? எம் தான். சரியா? அதான். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? மேக்சிமம் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியக்கூடாது, தெரியாம முடிக்க கூடாது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். பாருங்க, ஃபார்மிங் மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் வித் டிஃபரெண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் அ மீனிங்ஃபுல் வேர்ட். ஒரு மீனிங்ஃபுல்லான வார்த்தையில இருந்து இன்னொரு மீனிங்ஃபுல்லான வார்த்தையை கண்டுபிடிக்கிறது. ஹவு மெனி வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்ட் யூசிங் லெட்டர்ஸ் ஆஃப் டிசைன். இப்போ டிசைனுங்கிற வார்த்தையில இருக்கிற லெட்டர்ஸை நம்ம எப்படினாலும் அன்கண்டிஷனலி எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணி நம்ம வார்த்தைகளை எத்தனை கண்டுபிடிக்கிறது, அது எத்தனை வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சின்ன வார்த்தையா கண்டுபிடிக்கிறோம். சரியா? அப்ப பாருங்க, 3 லெட்டர் வார்த்தை டீல இருந்து ஆரம்பிக்கலாம். டிக்னு எழுதலாமா? அதே மாதிரி நம்ம டைன் எழுதலாம். சரியா? அதே மாதிரி நம்ம டிங்னு எழுதலாம். டிங்கிறது ஒரு வார்த்தை தான். அதே மாதிரி பாருங்க, வேற என்ன வவல்ஸ் போட்டு எழுத முடியும்? இப்ப எஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சின்னு எழுதலாமா? அதே மாதிரி சைன் எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஜில ஜின்னு எழுதலாம். அதே மாதிரி நம்மளுக்கு சைன் ஒரு வார்த்தை எழுதலாம். அதே மாதிரி சயண்ட் அப்படின்னு எழுதலாம். நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்ஸை பார்க்கணும்? மோர் தென் 8 இருக்கு. சரியா? அப்ப மோர் தென் எக்ஸாக்ட்லி 4 தாண்டிட்டோம் நம்ம. ஆனா நம்ம இப்ப 8 கடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க, 3 வார்த்தை போட்டிருக்கேன், இங்க ஒரு 4 வார்த்தை, அப்ப அதுவே 7 ஆயிடுச்சு. இங்க ஒரு 8வது வார்த்தை எழுதிட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? நம்மளுக்கு 8 வார்த்தைக்கு மேல போடும். சோ ஆன்சர் டி தான். அடுத்து போலாம், சூட்டபிள் வேர்டு ஃபார்மேஷன். இது ஒரு டைப். சரியா? பாருங்க, given below the word followed by 4 other words, one of which can be formed using the letters, find that word. இந்த மாதிரி क्वेश्चंस நமக்கு டிஎன்பிசில கேட்கலாம். சரியா? இதுக்கு முன்னாடி ஒரு டைப் பார்த்தோம்ல, அந்த வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்றது, அதுக்கு வேணா கேட்காம இருக்கலாம். சரியா? பட் ஆனா இந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை கொடுத்துறாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லி, இதுல கீழே இருக்க வார்த்தைகளை உருவாக்கி இருக்காங்களாமா. இந்த வார்த்தை இதை பயன்படுத்தி இதுல எந்த வார்த்தையை உருவாக்க முடியும், மிச்சதெல்லாம் உருவாக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப டச் இருக்கு, அதுல யூ இருக்கு. இப்ப டீல யூ கிடையாது. அப்ப கண்டிப்பா இது பண்ண முடியாது. அடுத்து பாருங்க, ரெண்ட் இருக்கா, ரெண்ட்ல எண் இருக்கு. அப்ப இதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப சரி, உருவாக்க முடியாது. இந்த டீச்சர்ல இருக்கிற வேர்ட்ல இருக்கிற ஆல்பபெட்ஸை வச்சு எழுத முடியுமா அப்படின்னு பாக்குறோம். இப்ப டீன்ல நம்மளுக்கு ரெண்டு டி, சரி 2 இ இருக்கு, 1 டி இருக்கு, ஆனா எண்ணு கிடையாது. அப்ப ரேட் மட்டும் தான் நம்மளுக்கு டீச்சர் அப்படிங்கிற வேர்ட்ல இருக்கிற ஆல்பபெட்ஸை வச்சு என்ன பண்ண முடியும், எழுத முடியும். சரியா? அடுத்து பாருங்க, நம்ம கொஸ்டின்ஸ் போயிடலாம். இப்ப கொஸ்டின்ஸ் பாருங்க, கொஸ்டின்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒரு டைப்புக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்ப கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இட் இஸ் பாசிபிள் டு மேக் ஒன்லி ஒன் மீனிங்ஃபுல் வேர்டு. அதாவது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் இப்போ மீனிங்ஃபுல் வேர்டு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எழுதலாமா? 3வது லெட்டர் என்ன? எம். அடுத்து 7th லெட்டர் பாருங்க, நம்மளுக்கு COM PAT 6 7 5, நம்மளுக்கு 7 ஐ. அடுத்து என்ன சொல்லிங்க? 8 ஐக்கு அடுத்து பி இருக்கு, அதுதான் 8வது லெட்டர். அடுத்து 10வது லெட்டர் நம்மளுக்கு எல்.
சரியா? என்ன சொல்லியிருக்கோம்? அந்த 4 லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் which of the following would be the last letter of the word. ஒருவேளை அந்த ஒரு வேர்டை வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட லாஸ்ட் லெட்டர் இருக்குமோ அதுதான் ஆன்சர். இஃப் நோ சச் வேர்ட்ஸே உருவாக்க முடியல அப்படின்னா எக்ஸ். ஒரு வார்த்தைகளுக்கு மேல வந்து உருவாக்க முடியுமா அப்படின்னா அது ஒய். சரியா? இப்ப நான் வழக்கம்போல உங்களுக்கு சொல்லி கொடுத்ததான் எது வவல்னு பாருங்க, ஐ. சரியா? இப்ப அந்த ஐய வந்து 2வது லெட்டரா இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்லி பாருங்க. இப்ப எல்லுக்கு அப்புறம் சரி எம்முக்கு அப்புறம் ஐ போட்டோம்னா மில்பு இந்த மாதிரி எதுவுமே வராது. சரியா? பிக்கு அப்புறம் போட்டோம் அப்படின்னா எதுவுமே வராது. பில்மு அந்த மாதிரி எந்த வார்த்தையும் இல்லை. ஆனா எல்லுக்கு அப்புறம் போடுங்க, எல்ஐக்கு அப்புறம் எம்மு போட்டோம் அப்படின்னா லிம்பு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். லிம்புனா என்ன? நம்மளுக்கு நம்மளோட உடல் உறுப்புகளை வந்து லிம்புன்னு சொல்லலாம். இப்ப அப்ப நம்மளுக்கு கடைசி லெட்டர் என்ன? பி தான். ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு பி. சரியா? ஸோ இந்த மாதிரி வவல்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் வேர்ட்ஸை. அடுத்து போலாம் பாருங்க. if it is possible to make only one meaningful word. லாஸ்ட் பார்த்தாலும் அதே கொஸ்டின் தான். என்னென்ன லெட்டர்ஸ் எடுத்துக்கலாமா? பிசிக்கல்ல இருக்க லெட்டர்ஸ் எழுதுங்க. செகண்ட் லெட்டர் என்ன? ஹச். அடுத்து 5வது லெட்டர் என்ன அப்படின்னா ஐ. அடுத்து 7வது லெட்டர் என்ன? நம்மளுக்கு ஏ. அடுத்து 8வது லெட்டர்னா நம்மளுக்கு லாஸ்ட் லெட்டர் எல். சரியா? பாருங்க. யூசிங் ஈச் லெட்டர்ஸ் ஒன்லி ஒன்ஸ். செகண்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட் இஸ் யுவர் ஆன்சர். ஆமா, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்டு வந்து உங்களோட ஆன்சர் பண்ணலாம். இஃப் மோர் தென் ஒன் வேர்டு வந்து கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து எம். நோ சச் வேர்டு கேன் பி ஃபார்ம்னா அது வந்து என்ன. சரியா? வழக்கம் போல 2 வவல் இருக்கு. 2 வவல் இருந்துச்சுன்னா நம்ம மாட்டிக்கிட்டோம்னு அர்த்தம். சரியா? ஏன்னா நம்மளுக்கு ஒரு வவல் இருக்கும்போது ஈஸியா வந்து வார்த்தைகளை கண்டுபிடிச்சிடலாம். 2 வவல் இருக்குன்னா பாருங்க, HAIL அப்படின்னு சொல்லி போடுறேன். ஹெயில் அப்படின்னா ஒரு வணக்கம் சொல்றது. ஹெயில் ஹிட்லர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஹெயில்னா நம்மளுக்கு ஒரு வணக்கம் சொல்றது. அது ஒரு வார்த்தை தான். இப்ப வேற ஏதாவது வார்த்தை கண்டுபிடிக்க முடியுமா? பாருங்க. வவல்ஸ் முன்னாடி போட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா பார்க்கலாம். சோ நம்மளுக்கு இந்த வவல்ஸ் வச்சு வேற எந்த வார்த்தையும் கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா? ஒரே வார்த்தை தான் கண்டுபிடிக்க முடியுது. அப்ப நம்மளுக்கு ஏ தான். அவன் என்ன கேட்டிருக்கான்? செகண்ட் லெட்டர் ஆஃப் த வேர்டு தான் கேட்டிருக்கான். ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ நம்மளுக்கு ஒரு வவல் கொடுத்தா கூட ஈஸியா வந்து கண்டுபிடிச்சலாம். 2 வவல்ல கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். பாருங்க. ஹவு மெனி மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ்? sorry, how many meaningful 3-letter words can be formed letters AER னு சொல்லிட்டா using each letter only once in the word, each word. அப்ப என்ன அர்த்தம்? AER கொடுத்தான். AER னு 3 லெட்டர்ஸ் இருக்கு. அதை வச்சு எத்தனை வார்த்தைகள், அர்த்தமுள்ள வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான். பாருங்க. ஃபர்ஸ்ட் ARE. சரியா? ஆர் போடலாமா? அடுத்து ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப ஈய வந்து முன்னாடி கொண்டாடுங்க. அந்த வகுப்புல போட்டு எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு எரா அப்படின்னு சொல்லி எழுதலாமா? எரானா ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது. அடுத்து வேற ஈய வந்து அப்படியே வச்சுட்டு இஆர் போட்டோம்னா இயர்னு எழுதலாமா? காது. சரியா? ஆறுங்கிறது நம்மளுக்கு ஒரு வெர்பு. இப்ப வேற ஏதாவது எழுதலாமா? வேற ஆற முன்னாடி எழுதிட்டு ஆரம் முன்னாடி எழுதிட்டு நம்மளுக்கு எந்த வார்த்தையும் எழுத முடியாது. சரியா? ரியா அப்படின்னு சொல்லி எழுத முடியுமா? இது வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் வேர்டு கிடையாது. சரியா? அப்ப நம்மளுக்கு 3 லெட்டர்ஸ் தான் எழுத முடியாது. சரி, 3 வார்த்தைகள் தான் எழுத முடியாது. ஸோ இந்த மாதிரி எழுதி பார்க்கறது மூலியமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்ல கேட்க மாட்டாங்க. சரியா? ஃபாலோ பண்ணாதீங்க. ஹவு மெனி மீனிங்ஃபுல் 3 words, 3 letters of the English word can be formed with the letter WNO. இதை வச்சு எத்தனை வார்த்தைகள் நம்மளால எழுத முடியும் சொல்லி கேட்கறான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வவலை வந்து 2வது போட்டு பார்க்கணும். இப்போ WON ஒரு வார்த்தை எழுதலாமா? இப்ப NOW நவுன் எழுதிடலாமா? வேற ஏதாவது வார்த்தைகள் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப வவலை முன்னாடி போட்டு பாருங்க, ஓன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதலாம். சரியா? இப்ப நம்மளுக்கு வார்த்தைகள் இருக்கு. இப்ப வவலை வந்து கடைசியா போட்டதை எழுத முடியுமா? NWO எழுத முடியாது. ஆல்ரெடி WNO கொடுத்துருக்கான். அப்போ அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கு 3 வார்த்தைகள் எழுதலாம். சரியா? இந்த மாதிரி ஈஸியா தான் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்கலாலும் நம்மளுக்கு இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அது வந்து கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு கேட்பாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. In each of the following questions, a word is given followed by 4 other words, one of which cannot be formed. சரியா? By using the letters given in the letters of the given word. இப்ப இதுல கொடுத்திருக்க லெட்டர்ஸ் வச்சு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிடலாம், எக்ஸப்ட் ஒரு வார்த்தையை தவிர. சரியா? அப்ப அந்த வார்த்தை என்ன 4 ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்ப இம்பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தையில இருக்கிற லெட்டர்ஸ் வச்சு நம்ம இம்பாசி அப்படிங்கிற சொல்ல உருவாக்கிடலாமா?
உருவாக்கி எப்பயுமே டீல இருந்து பாருங்க. சரியா, டீல இருந்து பாருங்க. இல்ல இம்பாசிவ் அப்படின்னு சொல்லி இருக்கா, வி இருக்கு. இந்த விங்கிறது எங்க இருக்கா, விஏ இல்ல. சரியா, அப்ப நம்மளுக்கு டி தான் ஆன்சர். எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்க கொஸ்டின்ஸை கடைசில இருந்து பார்க்கணும். சரியா, பாருங்க இப்ப டேலண்ட்ல இருந்து பாருங்க. டேலண்ட்ல இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் இதுல இருக்கா. டி வந்து 2 டி இருக்கு. அதே மாதிரி ஏ இருக்கா, ஏ இருக்கு. ஆனா இ இல்ல பாருங்க, இ இருக்கு, இங்க இ இல்ல. அப்ப போட முடியாது. சரியா, உருவாக்க முடியாது. அடுத்து பாருங்க கரேஜியஸ். கரேஜியஸ்ல கிரேஸ்ல இருந்து ஆரம்பிங்க. கிரேஸ் ஜி இருக்கா, ஜி இருக்கு, ஆர் இருக்கு, ஏ இருக்கு, சி இருக்கு, ஈயும் இருக்கு. சரி, அப்ப கிரேஸ் வந்து உருவாக்கலாம். அப்ப கோர்ஸ் வந்து பாருங்க சிஓ ஆர் இருக்கு, சிஓ ஆர் இருக்கு, எஸ்இ இது கோர்ஸும் இது பண்ணிடலாம். இப்ப ஆர்கியூ, ஆர்கியூ வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் ஜி யூஇ ஆர்கியூவும் பண்ணிடலாம். இப்ப பாருங்க செக்யூர், பாருங்க செக்யூர் தான் கண்டிப்பா இருக்காது. ரிப்பிட்டேஷன், ரிப்பிட்டேஷன்ல வந்து எல்லா வார்த்தையும் இப்போ ஃபர்ஸ்ட் டீல இருந்து ஆரம்பிங்க. ஆர்இ டிஐன்னு இருக்கு. சரியா, டிஐ 2 ஆர் இருக்கு. நம்மளுக்கு 2 ஆர் இருக்கா அங்க மேல இல்ல. சரியா, அப்ப இதுதான் ஆன்சர். எந்த வார்த்தை ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு கேட்டுருக்காங்க. இப்ப அடுத்து பாருங்க சார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிஏ சிஹெச்ஏ ஆர் இருக்கா, ஆர் இருக்கு, எம் இருக்கா, எம் இருக்கு. அடுத்து வாங்க டைஸ், வாங்க டைஸ்ல டிஐ சிஇ இருக்கா, சிஇ டைஸ் ஃபார்ம் பண்ணலாம். மெஷ் இருக்கு. மெஷ்ல வந்து எஸ் எம்இ இருக்கு, எஸ் ஹச் இருக்கா, ஹச் இருக்கு, மெஷ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து சேஞ்ச் பாருங்க சிஹெச்ஏ என் ஜி இருக்கா, ஜி எங்கேயுமே இல்லை. சரியா, அப்ப நம்மளுக்கு ஏ தான். அப்ப அடுத்து பாருங்க போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோல நம்மளுக்கு கடைசில இருந்து வாங்க போர்ட்டிகோ அப்படின்னு சொல்லி இருக்கு. இங்க எங்க சி இருக்கா, சி இல்ல. சரியா, அப்ப சி டி தான். இப்ப நம்மளுக்கு இந்த கொஸ்டின் வந்து இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. நம்மளுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதுல இருக்கிற லெட்டர்ஸை வச்சு கீழே இருக்கிற வார்த்தைகளை உருவாக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரியா, சோ நம்மளுக்கு வார்த்தைகளை கிரியேட் பண்றது வேணா கேட்காம இருக்கலாம். மேபி கேட்டாலும் கேட்கலாம், சொல்ல முடியாது. உங்களை வச்சுதான் செக் பண்றோம். உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்க. ஃபைண்டிங் தி டிஜிட்ஸ் ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ உங்களை வச்சு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறதுனாலதான் உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் எக்ஸாம்பிளும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபைண்டிங் தி டிஜிட்ஸ் ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட். இப்போ என்ன அப்படின்னா டிஜிட்ஸ் கொடுத்துருவாங்க. அதுல வந்து நம்மளுக்கு சில சேஞ்சஸ் வந்து பண்ணி அதை வந்து நம்மளுக்கு அதுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. பாருங்க இந்த நம்பர் 75 ஏதோ நம்பர் கொடுத்துருக்காங்க. How many digits will be far away from the beginning of the number if arranged in ascending order as they are in number? சரியா, ஒண்ணு கிடையாது. நம்பர்ஸ் அப்படியே எழுதுங்க. 7 5 2 இந்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இதை என்ன சொல்லியிருக்காங்க, அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணுமாமா. சரியா, இப்ப நம்பர்ஸை பாருங்க அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கலே சின்ன நம்பர் என்னது, 2 தான் சின்ன நம்பர். அடுத்து 3 இருக்கா, 3 இருக்கு, 3 எழுதுங்க. 4 இருக்கா, 4 இருக்கு, எழுதுங்க. 5 இருக்கா, 5 இருக்கு. 6 இருக்கா, 6 இருக்கு. 7 இருக்கா, 7 இருக்கு. 8 இல்ல, 9. இதுல இருக்க நம்பர்ஸே நான் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிருக்கேன் கீழே. அப்படி எழுதும் பொழுது நம்மளுக்கு எத்தனை ஏதாவது பேரா வருதா, 6 மட்டும் நமக்கு பேரா வருது. சரியா, அதான் கேட்பாங்க எத்தனை பேர் வருது, அதோட இடம் வந்து சேஞ்ச் ஆகாம இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒன்லி ஒன். சரியா, அந்த இடம் சேஞ்ச் ஆகாம இருக்குது அப்படின்னா அந்த பேர் கான்செப்ட் தான் நம்மளுக்கு. பாருங்க அடுத்து ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் 5th டிஜிட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச்டு. அதே மாதிரி செகண்ட் அண்ட் 6th டிஜிட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச்டு. அதே மாதிரி ஃபர்தர் கீப்ஸ் கோயிங் ஆன் இன் த சேம் மேனர். தென் விச் டிஜிட் வில் பி த 6th ஃப்ரம் த ரைட் இந்த அரேஞ்ச்மெண்ட் சொல்லிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் அந்த டிஜிட்ஸ் எழுதணும். 5 3 2 6 1 4 8 டைம். சரியா, என்ன சொல்லிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டு 5th இன்டர்சேஞ்ச் ஆகாமா. ஃபர்ஸ்ட் டு 5th இன்டர்சேஞ்ச் ஆகுது. அடுத்து என்னது, செகண்ட் டு 6th இன்டர்சேஞ்ச் ஆகுது. அடுத்து தேர்டும் அதுக்கு அடுத்த நம்பரும் அடுத்து இந்த மாதிரி. சரியா, அப்ப நம்பர் எடுத்து எழுதலாமா புது நம்பரை. அப்ப 5க்கு பதிலா 1ன்னு எழுத போறோம், 3க்கு பதிலா 4ன்னு எழுதுவோம், 2க்கு பதிலா 8ன்னு எழுதுவோம், 6க்கு பதிலா 9ன்னு எழுதுவோம். சரியா, அடுத்து 1க்கு பதிலா 5ன்னு எழுதணும். அடுத்து 4க்கு பதிலா 3ன்னு எழுதணும். அடுத்து 8க்கு பதிலா 2ன்னு எழுதுறோம். அடுத்து 9க்கு பதிலா 6ன்னு எழுதுறோம். சரியா, இப்ப என்ன சொல்லிடலாம், ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரம் த ரைட் சைட்ல இருந்து 6வது நம்பர். இதான் ரைட் சைடு. ரைட் சைட்ல இருந்து 6வது நம்பர் என்ன, 2 4 6 8வது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த நம்பர்ஸை வந்து பார்த்து எழுதுற மாதிரி இருக்கும். பாருங்க இந்த கொஸ்டின் பார்க்கலாம். The following numbers first and last digits are interchangeable. Then which one of the given option will be the least? கொடுத்துருக்க நம்பர்ஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க. சரியா,
இல்ல ஃபர்ஸ்ட் டிஜிட்டே லாஸ்ட் டிஜிட்டே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணுமாமா. சரி, அப்ப எழுதுவோமா பாருங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணா 418ங்கிறது நம்ம 8 1 4 மாத்தி எழுதிருக்கேன், ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸையும் லாஸ்ட் டிஜிட்ஸையும். இப்போ அதே மாதிரி 1 இந்த மாதிரி எழுதலாமா பாருங்க. 9 7 1 9 8 5 சரியா, 9 0 4 என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் டிஜிட்டை லாஸ்ட் டிஜிட்டாவும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி எழுதிருக்கேன். இப்போ இந்த மாதிரி சம்ஸ் நிறைய இருக்கும் சரியா, இந்த மாதிரி கேட்பாங்க நமக்கு. இப்போ இதுல எது லீஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்மளுக்கு 814 தான். இப்போ 814ங்கிறது நம்மளுக்கு என்னது ஃபர்ஸ்ட் நம்பர். இப்போ ஆன்சர் என்ன, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர். அதான் கேட்கலாம், லீஸ்ட் விச் ஆஃப் த நம்பர் லீஸ்ட் சொல்லிடலாம் சரியா. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்கும், நம்ம மாத்தி மாத்தி எழுதுற மாதிரி இருக்கும் பாருங்க. கொஸ்டின்ஸ் போடாம இந்த கொஸ்டின் ஆஃப் ஹவு மெனி டிஜிட்ஸ் இந்த நம்பர்ஸ் will remain unchanged after the digits are rearranged descending order. டிசெண்டிங் ஆர்டர் எழுதும் போது எப்படி வந்து கொஸ்டின் வந்து இருக்கும், எது வந்து சேமா இருக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் எழுதிக்கலாம், 5 9 1 6 4 8 2 3. இப்போ டிசெண்டிங் எழுதுறோம் சரியா. இதுக்குள்ள பெரிய நம்பர் என்னது 9, டிசெண்டிங்னா பெருசுல இருந்து சின்னது எழுதுறோம் சரியா. இப்போ பாருங்க, அடுத்து 8 இருக்கு, 7 இருக்கா, 7 இல்ல, 6 இருக்கு, 5 இருக்கு, 4 இருக்கு, அடுத்து 3 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு சரியா. டிசெண்டிங் எழுதும்போது எதெல்லாம் பிளேஸ் சேஞ்ச் ஆகாம இருக்கு, நம்மளுக்கு 4 சேஞ்சே ஆகல, அதே பிளேஸ்ல தான் இருக்கு. அடுத்து 2 அந்த மாதிரி இருக்கு. இப்ப 2 நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகாம இருக்கு பிளேஸ் சரியா. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்னது, அடுத்த சம் வந்து பாருங்க. இந்த டிஜிட்ஸ் நம்பர்ஸ் ஒரு நம்பர் கொடுத்தா ஆர் அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர், வாட் வில் பி தி டிஃபரன்ஸ் ஆஃப் தி டிஜிட்ஸ் which are second from the right and fourth from the left சரியா. யாரும் சொல்லிருக்கா, என்ன சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணலாம், 8 6 4 3 5 1 9 2 சரியா. இது அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணணும். அப்ப சின்னதுல இருந்து எழுதலாமா. சின்னது 1 இருக்கா, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இல்ல, 8 இருக்கு, 9 சரியா. அப்ப இது அசெண்டிங் ஆர்டர் எழுதுவோம். இப்ப என்ன சொல்லியிருக்கான், டிஃபரன்ஸ் கேட்டிருக்கான். எதுக்கு டிஃபரன்ஸ், டிஜிட் ஃப்ரம் த செகண்ட் ஃப்ரம் த ரைட். இப்போ ரெண்டாவது டிஜிட் இதுதான் 8 அண்ட் ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட், ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட் சைடு இதுதான், இதுல ஃபோர்த் வந்து 4. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்னது, 8க்கு 4 டிஃபரன்ஸ் 4 தான். ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு இப்போ கொஸ்டின்ஸை வாஸ்து கரெக்டா பண்ணும். இஃப் ஈச் டிஜிட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர், மறுபடியும் அசெண்டிங் ஆர்டர் தான் பண்ண சொல்றாங்க பாருங்க. இப்போ 9 2 5 8 1 4 7 3 சரியா. அசெண்டிங் ஆர்டர் எழுதலாமா பாருங்க. 1 அடுத்து 2 இருக்கா, 2 இருக்கு, 3 இருக்கு, அடுத்து 4 இருக்கா, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கா, 6 இல்ல, அடுத்து 7, அடுத்து 8 9 சரியா. இது அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறோம். மேல இருக்க டிஜிட்ஸை நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறோம், வேற எதுவுமே பண்ணல. வாட் வில் பி தி சம் ஆஃப் தி டிஜிட் which are fourth from the right, ரைட் சைடுல இருந்து 4வது டிஜிட் என்னது 5. அதே மாதிரி தேர்ட் ஃப்ரம் தி லெஃப்ட், தேர்ட் ஃப்ரம் தி லெஃப்ட்னா லெஃப்ட் சைடுல இருந்து தேர்ட் வந்து நம்மளுக்கு 3 தான் இருக்கு சரியா. அதோட சம் கேட்டதான். அப்ப நம்மளுக்கு 5ஐயும் 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா 8 வரும் சரியா. ஆன்சர் வந்து ஃபாலோயிங் क्वेश्चंस ஆர் பேஸ்ட் ஆன் தி 5 3 டிஜிட்ஸ் நம்பர். எத்தனை இந்த நம்பர்ஸை வச்சு क्वेश्चंस இருக்கும். which of the following represents the sum of the first 2 digits of the highest number. இந்த நம்பர்ஸ்ல எது ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் நம்பர் வந்து 846. அதோட என்ன கேட்டிருக்காங்க, which represents sum of the first 2 digits, 2 டிஜிட்டை கூட்டி ஹையஸ்ட் நம்பரோட 2 டிஜிட்டை கூட்டுறோம், ஃபர்ஸ்ட் 2 டிஜிட். இப்போ 8 + 4 எத்தனை 12 சரியா. அடுத்து பாருங்க, if the position of the first and second digits of each numbers are interchanged, which will be the third digit of the second lowest. இப்போ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் செகண்ட் டிஜிட்ஸ் எல்லா நம்பரையும் இன்டர்சேஞ்ச் பண்றோம் சரியா. அப்ப இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதாமா பாருங்க. கண்டிப்பா இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும், இல்லைன்னா ஆன்சர் நம்மளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் செகண்டே இன்டர்சேஞ்ச் பண்றோம். இப்போ 528 நம்ம 2 5 8 எழுதுறோம். அதே மாதிரி 3 7 9 எழுதுறோம். அதே மாதிரி 4 8 6, அதே மாதிரி 9 4 2, மிச்சம் இருக்கிறது நம்மளுக்கு 7 3 5 சொல்லிடுறோம். இதுல என்ன சொல்லியிருக்கான், செகண்ட் லோவஸ்ட் ஆமா சரியா. செகண்ட் லோவஸ்ட் என்னது, இது லோவஸ்ட் நம்பர் என்ன 200 சொச்சம், அதான் லோவஸ்ட். செகண்ட் லோவஸ்ட் இதுதான் செகண்ட் லோவஸ்ட் சரியா. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்கான், which of the following will be the third digit of the second lowest. செகண்ட் லோவஸ்டோட தேர்ட் டிஜிட் என்னது 9 சரியா.
நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். If the position of the first and third digits are interchanged, which of the following will be the middle digit of the third highest number அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது, அந்த நம்பர்ஸ் அப்படியே எடுத்து எழுதிடணும். சரியா, எழுதிட்டு பக்கத்துல அப்படியே சேஞ்ச் பண்ணிடணும் டிஜிட்ஸை. அதுதான், அது பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா, பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஃபர்ஸ்ட் தேர்ட் டிஜிட்ஸ். சரியா, அப்போ 825 வரும், 900 இந்த மாதிரி வரும். சரியா, 648 வரும், இது 294 வரும், இது 573 அப்படின்னு வரும். இப்போ நம்ம டிஜிட்ஸ் எல்லாம் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். Which of the following will be the middle digit of the third highest number? Highest number என்னது? 900 இருக்கு, அதுதான் ஹையஸ்ட். செகண்ட் ஹையஸ்ட் நம்மளுக்கு 800 சம்திங். அது தேர்ட் ஹையஸ்ட், இதுதான் தேர்ட் ஹையஸ்ட். அப்ப இதோட மிடில் நம்பர் என்னது? 4. சரி, அப்ப ஆன்சர் வந்து நம்மளுக்கு 4 தான். அப்ப நம்மளுக்கு என்ன இந்த சம்ஸை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு சிம்பிளா கொஸ்டினை பார்த்து எழுதி அவங்க இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, இந்த மாடல்ல அடுத்த சம்ஸ் வந்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7ல இருந்து 11 வரைக்கும் ஒரு சீரியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 7th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். The second and third digits of the each numbers are interchanged. Which number will be the third lowest அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். சரியா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து மாற்றி எழுதணும். செகண்ட் டிஜிட்ஸையும் தேர்ட் டிஜிட்ஸையும் மட்டும் நான் மாற்றி எழுதுறேன். இப்போ மாற்றி எழுதியாச்சு. என்ன சொல்லியிருக்காங்க? தேர்ட் லோவஸ்ட் நம்பர். சரியா, லோவஸ்ட் நம்பர்ல இருக்கிற லோவஸ்ட் நம்பர் என்னது? நம்மளுக்கு 300 சம்திங், அதான் லோவஸ்ட் நம்பர், செகண்ட் லோவஸ்ட். தேர்ட் லோவஸ்ட் நம்பர் என்னது? நம்மளுக்கு 500 இருக்குல்ல, அதுதான். அதுல என்ன சொல்லியிருக்காங்க? விச் நம்பர் வில் பி தி தேர்ட் லோவஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு நேரா இருக்க நம்பர் தான் நம்மளுக்கு ஆன்சர். அப்ப 568 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்கும். உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருக்கிற நம்பர்ஸை எடுத்து எழுதி அவன் என்ன சொல்லியிருக்கானோ அதை பண்ணீங்கன்னா ஆன்சர் பண்ணுவோம். அடுத்த சம் வந்து பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட்ஸ் ஆஃப் ஈச் நம்பர்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். 283, அப்ப நம்மளுக்கு 374, 8658, அப்போ 827, அடுத்து 748, 926. சரியா, அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. விச் நம்பர் வில் பி த தேர்ட் ஹையஸ்ட் நம்பர்? இப்போ இதுல ஹையஸ்ட் நம்பர் என்னது நம்மளுக்கு அப்படின்னா 900 சம்திங் தான். அடுத்து செகண்ட் ஹையஸ்ட் இது, தேர்ட் ஹையஸ்ட் இது. தேர்ட் ஹையஸ்ட் நம்பர் நேரம் இருக்க ஒரிஜினல் நம்பர் என்னது? 728. சரியா, இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் அவன் கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஜிட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்றானா பண்ணிடணும். அடுத்து அவன் என்ன கேட்கறானோ அதை தெளிவா பார்த்து இன்டர்சேஞ்ச் பண்ணதை வச்சுக்கிட்டு ஒரிஜினல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதான் ஆப்ஷன்ல இருக்கும். சரியா, நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ண நம்பர் எழுதக்கூடாது. சரியா, அதை வச்சு பார்க்க கூடாது, அது இருக்காது. நம்மளுக்கு ஒரிஜினல் நம்பர் தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட்ஸ் ஆஃப் த ஈச் நம்பர்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச். விச் நம்பர் வில் பி த செகண்ட் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரே செகண்ட் நம்பரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்டையும் செகண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்ப 832 வருமா, அடுத்து 743 வருமா, அடுத்து 658 வருமா, 278 வருமா, அடுத்து 487 வருமா, அடுத்து 269 வரும். சரியா, which number will be the second highest number? இல்ல ஹையஸ்ட் நம்பர் என்னது? 800 ஸ்டார்ட் ஆகுதுல, அதுதான். அடுத்து செகண்ட் ஹையஸ்ட் என்னது அப்படின்னா 743 இருக்குல்ல, அதான். சரியா, அப்ப நம்ம 743 வந்து எதுல இருந்து சேஞ்ச் பண்றோம்? நம்மளுக்கு 743ங்கிறது நம்ம எதுல இருந்து சேஞ்ச் பண்ணோம்? ஒரிஜினல் நம்பர் என்னது? நம்மளுக்கு 473 தான். இப்ப ஆன்சர் வந்து நம்மளுக்கு பி தான் கரெக்ட் ஆன்சர். பாருங்க, 10th சம் பார்க்கலாம். If 382 is written as 238, 473ங்கிறத 347 பண்ணிருக்காங்களாமா. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்ப என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அதை கண்டுபிடிச்சிடும். ஃபர்ஸ்ட் 382 அப்படிங்கறத எப்படி எழுதிருக்காங்க? 283 எழுதிருக்காங்க. அப்ப கடைசி நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பராகவும், அடுத்து ஃபர்ஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பராகவும், அடுத்து செகண்ட் நம்பரை தேர்ட் நம்பராகவும் எழுதிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க? 3 எழுதிட்டாங்க, அடுத்து 4 எழுதிட்டாங்க, அடுத்து 7 அப்படி எழுதிருக்காங்க. அப்ப இதே மாதிரி எல்லா நம்பரையும் நம்ம மாத்தணும். சரியா, மாத்துவோமா? வேற வழி கிடையாது, இதுக்கு ஷார்ட்கட்டே கிடையாது. நீங்க எழுதி செய்யறதுதான் ஷார்ட்கட் இல்ல. பாருங்க, இப்ப லாஸ்ட் நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதணும், 238. சரியா, அதே மாதிரி பாருங்க 347, இப்ப 856, அதே மாதிரி உங்களுக்கு 872, அதே மாதிரி 784, அதே மாதிரி 962. சரியா, இப்ப மாத்தியாச்சு எல்லா நம்பரையும். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க?
which of the following two numbers have the least difference. லீஸ்ட் டிஃபரன்ஸ் எந்த ரெண்டு நம்பருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ which of the following வேற சொல்லிட்டானுங்க. அப்ப என்ன அர்த்தம், நம்மளுக்கு இந்த 4 நம்பர்ல தான் பார்க்கணும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு பார்க்கலாம், ஈல இருந்து பார்க்கலாம், கடைசில இருந்து பாருங்க. 629க்கும் 847க்கும் இடையில வந்து டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு, ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 100க்கு மேல போகுது. சும்மா ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்க இப்ப அடுத்து பாருங்க 7 to 8 பாருங்க. 7 to 8ங்கிறது நம்மளுக்கு 872. அதே மாதிரி 847 வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வருது. இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 100 வருது. ஓகேவா, அப்ப வந்து நம்மளுக்கு என்ன அர்த்தம், இதுதான் இருக்குன்னு லீஸ்டா இருக்கு. அடுத்து இதை பாருங்க 629க்கும் 568க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 100 தான் வரும். சரியா, அப்ப நம்மளுக்கு இதை வந்து வேற வழியே கிடையாது, டிஃபரன்ஸ் வந்து பார்க்கதான் செய்யணும். ஸோ அதை நம்ம ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்ததுல நம்மளுக்கு வந்து டி தான் வந்து இருக்கல லீஸ்ட் டிஃபரன்ஸ் வரும். ஓகேவா, நீங்க எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்து டிஃபரன்ஸ் எழுதி அதுல லீஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து எழுதுற மாதிரி இருக்கும். சரியா, இப்போ அதுக்கு ஆல்ரெடி கிளாஸஸ் வந்து லென்த்தா போகுது, அதனால நான் வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு ஆன்சரை மார்க் பண்றேன். இஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட்ஸ் ஆஃப் த ஈச் நம்பர்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு, ஒன் இஸ் ஆடட் டு த செகண்ட் டிஜிட்ஸ் ஆஃப் ஈச் நம்பர். அப்ப இந்த வேலையை ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சிடணும். என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்டையும் தேர்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவாமா, பிளஸ் ஒரு நம்பரை நடுவில் இருக்க நம்பர் கூட கூட்டணுமாமா. இப்ப கூட்டிடலாமா, இப்ப 293 வரும். சரியா, அதே மாதிரி 384 வரும், அதே மாதிரி 875 வரும். அதாவது நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு பிளஸ் நடுவில் ஒன்று கூட்டிட்டே வரேன். அடுத்து 837 வரும், அடுத்து 758 வரும், அடுத்து 936 வரும். சரியா, இப்ப சொல்லிருக்காங்க which of the following pair of numbers will have the highest total of their numerical value. இது எதை கூட்டணும் அப்படின்னா அதுக்குள்ள ஹையஸ்ட் வரும். இந்த ரெண்டு நம்பரை கூட்டோம்னா இதுல நமக்கு ஹையஸ்ட் வரும். சரியா, சரி, இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டோம்னா நமக்கு ஹையஸ்ட் வரும். அப்ப நம்மளுக்கு எதெல்லாம் என்னென்ன பேர், 568யும் 629. சரியா, ஒரிஜினல் நம்பர் இதுதான், ஆனா நம்ம சேஞ்ச் பண்ணாதான் கூட்டணும். இதை கூட்டி பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற இதுதான் 900ல பெருசா இருக்கு, இது 800ல பெருசா இருக்கு. அப்ப நம்மளுக்கு அதர் நியூமரிக்கல் தான் அதிகமா இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன, 568 629 இருக்கா. அது வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ல இல்ல. சரியா, அப்ப என்ன சொல்லிருக்கான், ஏன் இல்ல அப்படின்னா which of the following pairs சொல்லிட்டான். சரியா, அப்ப வந்து நம்மளுக்கு அதை விட அதுக்கு அடுத்த இது பார்ப்போம். இப்ப 629ங்கிறது இருக்கட்டும். இப்ப பாருங்க 728 அதுதான் இப்ப அடுத்து வந்து நம்மளுக்கு தேர்ட் ஹையஸ்ட் நம்பரா இருக்கு. அப்ப அதை ரெண்டையும் கூட்டோம்னா இதுக்குள்ளே ஹையஸ்ட் வரும். சரியா, அதை பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் இருக்கு 568 728. சரியா, சோ வந்து ஆன்சர் வந்து பி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம இப்போ வந்து டைப் 5 வந்து பார்க்க போறோம். இப்போ டைப் 5 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். அது வந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஒரு 30% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து நம்மளுக்கு 70% பாசிபிலிட்டிஸ். ஒருவேளை கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நம்மளுக்கு ஆல்பா நியூமெரிக்கல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்பர்ஸையும் லெட்டர்ஸையும் சேர்த்து வந்து கொடுத்துருக்கிற மாடல் மெத்தட் வந்து இதுதான், இந்த டைப் தான். பேர்லயே பாருங்க ஆல்பா நியூமெரிக்கல் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆல்பானா நம்மளுக்கு ஆல்பபெட்ஸ், நியூமெரிக்கல் அப்படின்னா நம்மளுக்கு நம்பர்ஸ். சரியா, அப்ப இதுதான் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். ஆனா இதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க இதுல என்ன கொடுத்துருக்கான், ஏதோ ஒரு நம்பர் சீரிஸ் இந்த மாதிரி கொடுத்துருவான். கொடுத்துட்டு என்ன சொல்லிருப்பான், how many sevens are immediately preceded by 6 but not immediately followed by 4? There is the following. அப்ப என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் how many sevens are immediately preceded, முன்னாடி வந்து 6 வரணுமாமா. சரியா, அப்ப இந்த மாதிரி வரும். ஆனா பின்னாடி வந்து என்ன வரக்கூடாது, 4 வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. 67ன்னு வரணும், ஆனா 4 வந்து வரக்கூடாது. ஓகேவா, தொடர்ந்து. அப்ப அதுக்கு மேல கொடுத்துருக்கான அர்த்தம் வந்து இதுதான், 7 வரணும். எத்தனை 7ங்கிறது 6ஐ முன் தொடர்ந்து வருது, ஆனா 4 வந்து பின்தொடர்ந்து வரல அப்படிங்கிறத கொஸ்டின். சரியா, பாக்கலாமா. அப்ப 67 பாருங்க, இங்க ஒரு 67 இருக்கு, ஆனா 5 வந்துருக்கு. சரியா, அப்ப இது கரெக்ட் தான். 1 வேற 67 இருக்கா, இங்க ஒரு 67 இருக்கா, 2 வந்துருக்கு. அப்ப இது கரெக்ட். இந்த 67 வந்துருக்கு, ஆனா அடுத்து 4 வந்துருக்கு பாருங்க. அப்ப இது வராது. சரியா, அப்ப நம்மளுக்கு 2 இடத்துல வருது அந்த மாதிரி. இப்ப இந்த மாதிரி நம்ம பார்த்தே மார்க் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப அடுத்த ஒரு சீரிஸ் கொடுத்துருக்கா பாருங்க நம்பரு. Study the following sequence carefully and answer the questions that follows. இப்ப இந்த மாதிரி ஒரு ஆல்பா நியூமெரிக்கல் சீரிஸ் வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, which of the following is the 7th, which of the following is 7th to the left of the 17th from the left on the above சொல்லிருக்காங்க. இது நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் டைப் அதேதான்.
அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃப்ரம்க்கு அப்புறம் பார்க்கணும். ஃப்ரம்க்கு அப்புறம் என்ன இருக்கு, லெஃப்ட் இருக்கு. லெஃப்ட்னா இதுதான் லெஃப்ட் சைடு. ஓகேவா, மார்க் பண்ணிடணும். என்ன சொல்லிருக்காங்க, ஒரு லெஃப்ட் இருக்கு, அடுத்து நம்மளுக்கு 2 லெஃப்ட் இருக்கு, இங்க ஒரு லெஃப்ட் இருக்கு, இங்க ஒரு லெஃப்ட் இருக்கு. ஓகேவா, அப்ப 2 லெஃப்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லெஃப்ட் இருந்தா கழிக்க தான் செய்யணும். பாருங்க 17ல இருந்து நம்மளுக்கு 7 கழிச்சோம்னா நம்மளுக்கு 10ன்னு வரும். ஓகேவா, ஃப்ரம் எங்க இருந்து சொல்லியிருக்கான், லெஃப்ட் சைட்ல இருந்து. அப்ப லெஃப்ட்ல சைடு 10வது லெட்டர் 2 4 6 8 10. சரியா, நம்மளுக்கு என்ன இருக்கு, 7 தான் 10வது ஆட்டு. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 7. ஏன் வந்து இந்த ஷார்ட்கட் எல்லாம் வந்து நம்ம முதல்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா, இப்ப இந்த சம்ல ஈஸியா வந்து நான் என்ன பண்ணிடுவேன், உங்களுக்கு ஆன்சர் வந்து போட்டு போயிடும். ஓகேவா, அதனால நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஃபர்ஸ்ட் பேசிக் டைப் எல்லாம் பார்த்தாதான் நம்மளுக்கு கடைசியில முக்கியமான விஷயம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பாருங்க, டைரக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் 1 to 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டடி த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் தட் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ்ங்கிறது இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு சிம்பிள் இருக்கும், அதே மாதிரி நம்பர்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஆல்பபெட்ஸ் இருக்கும். சரியா, அப்போ பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் 7th to the left of the 17th from the left அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ நம்மளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இனிஷியலா எக்ஸாம்பிள்ஸ், அது அந்த ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃப்ரம் தான் இருக்கு, ஃப்ரம்க்கு அப்புறம் என்ன இருக்கு, லெஃப்ட்னு இருக்கு. அப்போ லெஃப்ட்ல நம்ம மார்க் பண்ணிடணும். சரியா, லெஃப்ட்ல இப்போ மார்க் பண்ணியாச்சு. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, லெஃப்ட்ல வந்து 17th இருக்கணுமா, அதே மாதிரி இன்னொரு லெஃப்ட் கொடுத்துருக்காங்க, 2 லெஃப்ட் கொடுத்தா நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கழிக்கணும். சரியா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அப்போ நம்ம கழிச்சா 10ன்னு வருது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த சீரீஸ்ல லெஃப்ட் சைட்ல இருந்து 10வது ஆல்பபெட்ல அந்த பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து எழுதணும். ஓகேவா, பாருங்க 2 4 6 8 10. 10ல நம்மளுக்கு 7 இருக்கு. சரியா, அப்ப 7 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி நம்மளுக்கு சிம்பிளா தான் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, which of the following is exactly in the middle between D and U அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த சீரீஸ்ல வந்து சீக்வன்ஸ்ல நம்மளுக்கு டியும் யூ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க, டி இந்த இருக்கு, யூ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா, இப்ப நம்மளுக்கு இந்த 2 பிளேஸுக்கும் நடுவுல வந்து எக்ஸாக்ட் மிடில் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இடையில இருக்கிற கேப்ல இருக்க எல்லாத்தையும் எண்ணிடலாமா, எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. 2 4 6 8 10 12 13 இருக்கு. சரியா, அப்ப மொத்தம் 13 லெட்டர்ஸ் ஆல்பபெட்ஸ் ஏதோ இருக்கு. சரியா, இப்போ நம்மளுக்கு இதுல 13 இருக்கும் பொழுது அதுல நடு இடத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த சைடு 6 அந்த சைடு 6 நடுவுல இருக்கிற அந்த பொசிஷன் கண்டுபிடிச்சா போதுமா. அப்ப நம்மளுக்கு என்ன ஒண்ணு, எக்ஸாக்டா 7th பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் நம்மளுக்கு சென்டர். ஓகேவா, இப்போ பார்க்கலாமா. அப்ப டில இருந்து அடுத்து பாருங்க, 2 4 6 7. சரியா, 9 அப்படிங்கறத நம்மளுக்கு சென்டர்ல இருக்கு. ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 9. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலா நம்மளுக்கு எண்ணி பார்த்து எழுதுற மாதிரி தான் இருக்கும். பாருங்க, அடுத்த கொஸ்டின் போலாம். which of the following is exactly in the middle between D and U அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த சீரீஸ்ல வந்து சீக்வன்ஸ்ல நம்மளுக்கு டியும் யூ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க, டி இந்த இருக்கு, யூ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு இந்த 2 பிளேஸுக்கும் நடுவுல வந்து எக்ஸாக்ட் மிடில் வந்து என்ன இருக்கு அப்படி சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இடையில இருக்கிற கேப்ல இருக்க எல்லாத்தையும் எண்ணிடலாமா, எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. 2 4 6 8 10 12 13 இருக்கு. சரியா, அப்ப மொத்தம் 13 லெட்டர்ஸ் ஆல்பபெட்ஸ் ஏதோ இருக்கு. சரியா, இப்போ நம்மளுக்கு இதுல 13 இருக்கும் பொழுது அதுல நடு இடத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த சைடு 6 அந்த சைடு 6 நடுவுல இருக்கிற அந்த பொசிஷன் கண்டுபிடிச்சா போதுமா. அப்ப நம்மளுக்கு என்ன ஒண்ணு, எக்ஸாக்டா 7th பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் நம்மளுக்கு சென்டர். ஓகேவா, இப்போ பார்க்கலாமா. அப்ப டில இருந்து அடுத்து பாருங்க, 2 4 6 7. சரியா, 9 அப்படிங்கறத நம்மளுக்கு சென்டர்ல இருக்கு. ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 9. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலா நம்மளுக்கு எண்ணி பார்த்து எழுதுற மாதிரி தான் இருக்கும். பாருங்க, அடுத்த கொஸ்டின் போலாம். 4 of the following 3 are like in a certain way based on their position in the given arrangement, so form a group. Which one is one that does not belong the group? அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி ஆர்டர்ல இருக்காம, ஒண்ணு மட்டும் நம்மளுக்கு வித்தியாசமா இருக்காமா, அதை வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு
இதுல இருக்கிற ஆல்பபெட்ஸ் நம்ம ஆல்ரெடி சும்மா பார்த்தோம் கிளான்ஸ். அதில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா எங்கேயுமே ஜே இல்லை, ஆனா நம்மளுக்கு சில வந்து ஜே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் இதுதான் வித்தியாசமா இருக்கு. ஜேன்னு எதை கொடுத்துருக்காங்க, மித்த ஆப்ஷன்ல இருக்கிற ஆல்பபெட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அந்த சீரியஸ்ல இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸை எடுத்து எழுதி அதை வந்து நீங்க இந்த சீக்வன்ஸ் பக்கத்துல எழுதி வந்து பாத்திரணும், என்னெல்லாம் இருக்கு, ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி. சரியா? நம்மளுக்கு இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ் ஆர் தேர் கிவ் அரேஞ்ச்மெண்ட் ஈச் ஆஃப் விச் இஸ் இமிடியட்லி ப்ரொசீடட் பை நம்பர். சரியா? ஏதோ ஒரு சிம்பிள் இருக்காமா, எத்தனை சிம்பிள் இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. அது எப்படி இருக்கணுமா, முன்னாடி வந்து நம்பர் வரணும், பட் நாட் இமிடியட்லி ஃபாலோட் பை கான்சனன்ட். ஆனா தொடர்ந்து வந்து ஒரு கான்சனன்ட் வரக்கூடாது, மெய்யெழுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? பாருங்க, நம்மளுக்கு சிம்பிளா டைரக்டா பார்த்தணும். சிம்பிள் பாருங்க, சிம்பிள் இருக்கு, அடுத்து முன்னாடி வந்து என்ன இருக்கணும், நம்பர் இருக்கணும். சரியா? நம்பர் இருக்கு. ரெண்டாவது வந்து கான்சனன்ட் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு இருக்கிறது என்னது, வவ்வல் தான் இருக்கு. அப்ப இது ஒண்ணு. ஓகேவா? அடுத்த சிம்பிள் பாருங்க, அடுத்த சிம்பிள் நம்மளுக்கு 3 இருக்கு. சரியா? அடுத்து 9 இருக்கு. அப்ப நம்மளுக்கு கான்சனன்ட் வரல, அவங்க என்ன சொல்லிருக்காங்க, நம்பர் இருக்கணும், அதே மாதிரி பின்னாடி வந்து நம்மளுக்கு கான்சனன்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, 8 அப்படிங்கிறது கரெக்ட். அதுக்கப்புறம் 6 இருக்கு, இப்ப இதுவும் கரெக்ட் தான். சரியா? இப்ப அடுத்த சிம்பிள் பாருங்க, இதுல ஐன்னு இருக்கு, நம்மளுக்கு கான்சனன்ட் இருக்கு, விங்கிறது கான்சனன்ட், வவ்வல் கிடையாது. அப்ப நம்மளுக்கு இந்த இது வராது. இப்ப அடுத்து வந்து நம்மளுக்கு நம்பரே இல்லை. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு எத்தனை வருது, எத்தனை பாசிபிள் வருது, அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் பத்தி வச்சு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 3 இது விஷயங்கள் வருது. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 3 தான் கரெக்டான ஆன்சர். பார்க்கலாம். இப்ப பாருங்க, நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். பாருங்க, விச் நம்பர் கம்ஸ் லீஸ்ட் இந்த கிவன் சீரியஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இருக்கிறதுலே வந்து இதுல கம்மியா எந்த நம்பர் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க, நம்மளுக்கு ஆப்ஷன்ல இருந்தா பார்க்கணும், வேற வழி கிடையாது. அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கடைசி ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். டீல இருந்து பாருங்க, 4 எத்தனை தடவை இருக்கு பார்த்தாலே தெரியுது, 4 வந்து நம்மளுக்கு நிறைய தடவை இருக்கு. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு சி ஆப்ஷன் பாருங்க, 5 எத்தனை தடவை இருக்கு, 5 ஒரே தடவை தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் 5 தான். ஒண்ணுக்கு கம்மியா இருக்க போறது கிடையாது. சரி, அப்படி இருந்தா அது ஆப்ஷனை வைக்க முடியாது. ஓகேவா? இருக்கல மினிமம் 1 தான் இருக்க முடியும், அது 5 தான் இருக்கு. பாருங்க, ஹவு மெனி ஃபோர்ஸ் ஆர் தேர் இன் a series which comes between 2 5s. அதாவது எத்தனை 4 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த 4 எப்படி இருக்கணுமா, 2 5 பக்கத்துல இருக்கணும். அப்ப 545 எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, அதான் நம்மளுக்கு ஆன்சர். பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க ஒரு 545 இருக்கு, இங்க ஒரு 545 இருக்கு. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு 3 545 இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து டி தான் கரெக்டான ஆன்சர். இப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி சீரியஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு எலமெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பக்கத்துல எழுதிடணும். இந்த மாதிரி இப்போ 4 எத்தனை 4 இருக்குன்னு கேட்கறாங்க, 4 இருக்குன்னா 4 எழுதிடணும். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்ப 5 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பின்னாடியே 5 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ஒரு டேர்ம் எழுதிட்டு அதை அப்படியே எண்ணி பார்த்துடணும். நீங்க மனக்கணக்கா எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, எல்லாமே என்ன பண்ணணும், பக்கத்துல எழுதி ஒன்னொன்னா செக் பண்ணி பார்க்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஆன்சர்ல தப்பே வராது. ஓகேவா? அடுத்து போலாம். என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு மெனி 7s அப்படின்னா 7 எழுதணும். ஓகேவா? தேர் இன் given series which are immediately preceded by 6. முன்னாடி வந்து preceded by 6னா 6 வரணும், பட் நாட் immediately followed by 8 இருக்காங்க. அப்ப 8 வந்து தொடர்ந்து வரக்கூடாது. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு 67 வரணும், ஆனா அடுத்து 8 வரக்கூடாது. இந்த மாதிரி நம்ம டேர்மை கண்டுபிடிச்சு பக்கத்துல எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா பார்த்துடலாம். பாருங்க, இதுல 67 இங்க இருக்கு, பட் ஆனா 8 வருது, அப்ப இந்த டேர்ம் கிடையாது. அடுத்து வேற இங்க வருது, 67 வருது, அடுத்து 5 வருது, அப்ப இது வரும். சரியா? அப்ப மொத்தம் எத்தனை தடவை வருது இந்த டைம், ஒரு தடவை தான் வருது. அடுத்து பாருங்க, ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் இமிடியட்லி ஃபாலோட் பை எல் இந்த கிவன் சீரியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க சீரியஸ்ல எல்ல தொடர்ந்து வரும் எழுத்துக்கள் எத்தனை, அதாவது எள்ளு வரணுமா, அதுக்கு அடுத்து எத்தனை லெட்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம எள்ளுக்கு அடுத்து என்ன கூடாது, என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப முன்னாடி பார்த்தோம்ல அந்த மாதிரிதான். அப்போ வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு லெட்டர்ஸ் வருது, அது தொடர்ந்து வந்து எள்ளு வந்தாலும் எண்ணிடணும். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு என்ன அர்த்தம், ஜென்ரலா எத்தனை எள்ளு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப அதை மட்டும் எண்ணிடலாம், 1 2 3 4. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு 4 எள்ளு இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, ஹவு மெனி டைம்ஸ் என் கம்ஸ் பிஃபோர் பி. என் வந்து பிக்கு முன்னாடி வரும். சரியா? இந்த கிவன் சீரியஸ். அப்ப என்பின்னு எத்தனை தடவை வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க, என் இல்லாம என்பின்னு வருது, 1 2 3 4
5 சரியா, 5 தடவை வருது. இல்லை 1 மிஸ் ஆனாலுமே எல்லாமே ஆப்ஷன் வச்சிருப்பானுங்க, தப்பா நீங்க போட்டுருவீங்க. அப்ப என்ன பண்ணணும், பொறுமையா எண்ணணும். முக்கியமா என்ன வந்து கண்டுபிடிக்கணும், என்ன எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி அது பக்கத்துல பி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப நம்ம இந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, பார்த்து எழுதும்போது தப்பா எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, பாருங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஃபாலோயிங் சீரியஸ் ஹவு மெனி கே, இப்போ கே என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். கே ஆர் தேர் விச் ஆர் இமிடியட்லி ப்ரொசீடட் பை என் வருதாமா, அண்ட் இமிடியட்லி ஃபாலோட் பை யூ. சரியா, அப்ப NKU அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க NK இருக்கு, ஆனா எஸ் இருக்கு, அப்ப இது வராது. NKU இந்த இருக்கு, ஒரு தடவை வருது. அடுத்து இங்க ஒரு NKU இருக்கு, இது ஓகே. பாருங்க அடுத்து NKL இருக்கு, அப்ப இதுவும் வராது. இப்போ நம்மளுக்கு 2 தடவை தான் வரும். சரியா, ஸோ ஆன்சர் வந்து 2. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அடுத்த ஒரு சம் போலாம். பாருங்க டைரக்ஷன்ஸ் கொஸ்டின் நம்பர் 7 to 12 வந்து நம்மளுக்கு சம்ஸ் இருக்கும். ஸ்டடி த ஃபாலோயிங் அரேஞ்ச்மெண்ட் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஆல்பா நியூமெரிக்கல் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க வாட் ஷுட் கம் இன் பிளேஸ் இந்த கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபாலோயிங் த சீரியஸ் பேஸ்ட் ஆன் த அபவ் அரேஞ்ச்மெண்ட். ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு அதுல கொஸ்டின் மார்க் கொடுத்து அந்த கொஸ்டின் மார்க்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு கொடுத்துருக்க சீரியஸோட செக் பண்ணி பார்க்கணும். எங்க டி இருக்குன்னு பாருங்க, இந்த இருக்கு டி. இப்போ டீல இருந்து இ வந்து எப்படி இருக்கு, ஒரு லெட்டர் விட்டு இருக்கு. அடுத்து எம் வந்து இன்னொரு லெட்டர் விட்டு இருக்கு. ஓகேவா, அடுத்து 5 வந்து நம்மளுக்கு ஒரு லெட்டர் விட்டு இருக்கு. ஒரு லெட்டர் விட்டு ஜம்ப் ஆகி போகுது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா. சரியா, அப்ப 6, அடுத்து யூ வருது, அடுத்து 3 வருது. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்ன அர்த்தம், அடுத்து என்ன வரும், ஒரு லெட்டர் விட்டு ஜம்ப் ஆகும். சரியா, இப்போ 7, அடுத்து இன்னொரு ஜம்ப் ஆச்சுன்னா ஏ, அடுத்து இன்னொரு லெட்டர் ஜம்ப் ஆச்சுன்னா பி. சரியா, அப்போ 7AB அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ஏ தான். இப்போ நான் 3 லெட்டர் கொடுத்துருக்காங்க, அதனால நம்மளுக்கு கண்டினியூஸா கண்டுபிடிச்சோம். சம்டைம்ஸ் ஒரே லெட்டர் கொடுத்தாங்கன்னா அடுத்து என்ன வருதோ அப்படியே எழுதிட்டு போயிட வேண்டியதான். அடுத்து பாருங்க, அடுத்து வந்து நம்மளுக்கு டேர்ம் சம் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி சச் கான்சனன்ட்ஸ் ஆர் தேர் தி அபவ் அரேஞ்ச்மெண்ட். கான்சனன்ட் வருது, எத்தனை வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஈச் ஆஃப் விச் இஸ் இமிடியட்லி ப்ரெசீடட் பை எ நம்பர். முன்னாடி வந்து நம்பர் இருக்கணுமா, ஆனா வந்து பின்னாடி வந்து நம்பர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, எஃப்ங்கிறது கான்சனன்ட் தான், ஆனா நம்மளுக்கு இப்ப ஈங்கிறது நம்மளுக்கு வவல். சரியா, அப்ப இது வேண்டாம், நம்மளுக்கு பார்க்க கூடாது. பாருங்க டபிள்யூங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஆனா நம்மளுக்கு முன்னாடி வந்து நம்பர் வருது, பின்னாடி நம்பர் வருது. அவன் என்ன சொல்லிட்டான், பின்னாடி நம்பர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்ப இது வந்து கிடையாது. வேற எங்க கான்ஸ்டன்ட் இருக்கு பாருங்க, யூங்கிறது நம்மளுக்கு வவல். சரியா, இப்போ வந்து இசட்டுங்கிறது நம்மளுக்கு கான்சனன்ட் தான், ஆனா பின்னாடி நம்பர் வருது. ஓகேவா, அப்ப அது கிடையாது. நம்மளுக்கு பிங்கிறது கான்சனன்ட், முன்னாடி நம்பர் வருது. ஓகேவா, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. பின்னாடி வந்து நம்பர் வரக்கூடாதுன்னு இருக்கான், இங்க சிம்பிள் தான் வருது, அப்ப நம்மளுக்கு இது வரும். ஓகேவா, இந்த மாதிரி சிம்பிளா இருக்கும். பட் ஆனா நீங்க அதை கண்டுபிடிக்கணும். வேற எங்க கான்சனன்ட் இருக்கு, நம்மளுக்கு வேற நம்பரே இல்லை, அப்ப நம்மளுக்கு எந்த ஐடியாவும் எந்த டேர்மும் வராது. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு 1 ஒன்லி தான் கரெக்டான ஆன்சர். 1 பாருங்க என்ன கேட்டிருக்கான், அதே மாதிரி டேர்ம் தான் கேட்டிருக்கான். ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ் ஆர் தேர் இந்த அபவ் அரேஞ்ச்மெண்ட். ஈச் ஆஃப் விச் இஸ் இமிடியட்லி சிம்பிள்ஸ் ஏதோ இருக்காமா, இமிடியட்லி வந்து நம்பர் வருது முன்னாடி. சரி, இமிடியட்லி ப்ரொசீடட் பை எ நம்பர் அண்ட் இமிடியட்லி ஃபாலோடு பை எ லெட்டர். சரியா, ஏதாவது லெட்டர் வரணும், முன்னாடி நம்பர் வரணும். சரியா, அப்ப பக்கத்துல அப்படியே நம்ம எடுத்து எழுதி பொறுமையா கூட செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு மார்க் தான் தேவை. சரியா, வேகமா செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு பதட்டமும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கொடுத்துருக்க டேர்ம் கூட கண்டிஷன் என்ன, நம்மளுக்கு ஒரு சிம்பிள் இருக்கணும், சிம்பிள் பக்கத்துல நம்மளுக்கு நம்பர் இருக்கும். சரியா, முன்னாடி பின்னாடி வந்து நம்மளுக்கு லெட்டர் இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன் எங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்க. சிம்பிள் இங்க இருக்கு, முன்னாடி நம்பர் இருக்கு, பின்னாடி லெட்டர் இருக்கு. சரியா, அப்ப இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது பாருங்க, முன்னாடி நம்பர் இருக்கு, அப்ப சாட்டிஸ்ஃபை ஆகல. சரி, லெட்டர் இருக்கு, அதனால சாட்டிஸ்ஃபை ஆகல. இதுல பாருங்க, முன்னாடி நம்பர் இருக்கு, சரி, பின்னாடி லெட்டர் தான் இருக்கணும், இங்க நம்பர் இருக்கு, அப்ப இது வராது. சாரி, அட்டுங்கிறது ஒரு சிம்பிள், அதுக்கு முன்னாடி நம்பர் இருக்கு, பின்னாடி லெட்டர் இருக்கு. சரியா, அப்ப இது சாட்டிஸ்ஃபை ஆகும். அடுத்து நம்மளுக்கு வேற எங்க சிம்பிள்ஸ் இருக்கு, இந்த ஸ்டார் இருக்கு, இதுல வந்து பாருங்க முன்னாடி நம்பர் இருக்கு, பின்னாடி லெட்டர் இருக்கு. சரியா, அப்ப இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதுல ஹேஷ்ல முன்னாடி நம்மளுக்கு நம்பர் இல்லை, அப்ப சாட்டிஸ்ஃபை ஆகாது. இதுலயும் முன்னாடி டாலர் சைன்லயும் நம்பர் இல்லை. சரியா, அப்ப நம்மளுக்கு 3 இடத்துல இந்த கண்டிஷன்ஸ் வந்து டேர்ம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அப்ப நம்மளுக்கு 3 தான் கரெக்டான ஆன்சர். 3ன்னு மார்க் பண்ணிடலாம். பாருங்க அடுத்து 4 of the following 5 are like in a certain way based on the position in the given arrangement, so forms a group which one that does not belong to the group. இப்போ நம்மளுக்கு 3 கொடுத்துருக்கிற 4 விஷயங்கள்ல 5 டேர்ம்ஸ் கொடுத்துருக்கோம். 5 டேர்ம்ல நம்மளுக்கு 4 வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு
கேட்டகரி மாதிரி இருக்கு சரியா, ஒரே மாதிரி இருக்கு, பொசிஷனை வச்சு செக் பண்ணி பார்க்கணும். இப்ப அதுல வந்து வித்தியாசமா என்ன இருக்குதோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதான் வந்து நமக்கு ஆன்சரா போகணும். ஓகேவா, இப்ப நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரிஸ்க் எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் எழுதியே பார்த்துடணும் பக்கத்துல சரியா. PWM இருக்கு, அடுத்து Q6 L RUQ இருக்கு, VGP இருக்கு சரியா. பாருங்க நம்ம ஆப்ஷனே பக்கத்துல வந்து எழுதிட்டோம். அப்ப சிம்பிளா வந்து பார்த்துடலாம். இப்ப நம்மளுக்கு M எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, M இந்த இருக்கு, அதுக்கப்புறம் 2 எங்க இருக்கு பாருங்க, முன்னாடி இருக்கு சரியா. அப்ப Mல இருந்து நம்மளுக்கு -3ல இருக்கு 2. ஓகேவா, -3 1 2 3 ஓகேவா, -3ல இருக்கு. அடுத்து 4ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா இன்னும் 2 பிளேஸ் வந்து முன்னாடி தள்ளி இருக்கு. ஓகேவா, அப்ப மைனஸ் நம்மளுக்கு 2 4 6 சரியா, 6வது பிளேஸ்ல இருக்கு. இதான் வந்து எம்முக்கும் மித்த லெட்டர்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஸ். இப்போ அடுத்த டேர்ம் பாருங்க, Pல இருந்து W எங்க இருக்கு, P இந்த இருக்கு, Pல இருந்து W முன்னாடி இருக்கு சரியா. அப்ப P+2 Mங்கிறது நம்மளுக்கு இமிடியேட்டா பின்னாடி இருக்கு, அப்ப -1. இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் வித்தியாசமா இருக்கு சரியா. அப்ப என்ன அர்த்தம், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்லயும் ஆன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா. ரெண்டுமே வித்தியாசமா இருக்கு பொசிஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது. இப்போ 3வது டேர்ம் நம்ம எழுத போறோம். 3வது டேர்ம் வந்து செகண்ட் டேர்ம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மிச்சதெல்லாம் ஒரு குரூப் ஏ தான் நம்மளுக்கு ஆன்சர் சரியா. அதுதான் வித்தியாசமா இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ டேர்ம் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பி தான் வந்து ஆன்சர் போடுவோம், ஏன்னா மித்த எல்லாம் ஏ மாதிரி இருக்கும் சரியா. அப்ப நம்மளுக்கு சி செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க Q இருக்கு, Qல இருந்து 6 எங்க இருக்கு, +2ல இருக்கு சரியா. அப்ப என்ன அர்த்தம், Q+2 Lங்கிறது -1ல இருக்கு சரியா. அப்ப என்ன அர்த்தம், நம்மளுக்கு பி டேர்ம் மாதிரி வருது. அப்ப நம்மளுக்கு என்ன அர்த்தம், பில இருந்து சி டி இ 4மே ஒரே மாதிரி பொசிஷன்ல இருக்கு எக்ஸப்ட் ஏ சரியா. ஸோ வந்து நம்மளுக்கு எது வந்து அந்த பொசிஷன்ல இல்ல, அதாவது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான், நம்மளுக்கு ஏ தான் கரெக்ட் ஆன்சர். பாருங்க, if all the symbols are drafted from the above arrangement, which of the following will be the 14th from the left hand அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. இப்போ நம்ம சீரீஸ்க்கு போயிடலாம். இப்போ நம்மளுக்கு சம்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சீரீஸ்ல இருக்கிற எல்லா சிம்பிள்ஸையும் வந்து நம்ம எடுத்துறோம், ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணும் பொழுது நம்மளுக்கு லெஃப்ட்ல இருந்து 14வது என்ன லெட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, இல்ல நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்ப பாருங்க, அப்ப ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த எல்லாத்துலயும் எடுத்து நம்ம எழுதிட்டு இருக்க வேண்டாம், நம்ம சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு மித்ததை எண்ணிடலாம் சரியா. அப்ப வந்து நம்மளுக்கு பாருங்க 2 4 அடுத்து 6 8 10 12 14 சரியா. 14வது என்ன இருக்கு, நம்மளுக்கு 6 தான் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 6 தான் ஆன்சர். இப்போ 6ங்கிறது நம்மளுக்கு ஆப்ஷன்ல இல்லை சரியா. அப்போ உடனே பீதி ஆயிடக்கூடாது, நன் ஆஃப் தீஸ்னு போடணும், பேங்கிங் எக்ஸாம். ஸோ நன் ஆஃப் தீஸ்ங்கிறது ஆன்சரா இருக்கும் சரியா. அப்போ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் 6 தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கிளாஸ்ல ஆல்ஃபா நியூமெரிக்கல்ல இருக்கிற எல்லா டைப் ஆஃப் சம்ஸும் சால்வ் பண்ணியிருக்கோம். அதுவும் எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு டைப்பை எடுத்து அந்த டைப்புக்கு எக்ஸாம்பிள் பார்த்து மொத்தமாக வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் பார்த்து ஒரு பர்ஃபெக்டாக அந்த கிளாஸை வந்து முடிச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்கும்பொழுது அது எந்த தப்பும் விட்டுறக்கூடாது. இந்த கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சொன்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எண்ணி பார்த்து எழுதுற விஷயங்களை வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸை வந்து பக்கத்திலே எழுதி பொறுமையாக ஒவ்வொரு லெட்டரா எண்ணி போட்டால் கூட போதும். ஓகேவா, நம்மளுக்கு டைம் இருக்கும், ஆனால் தப்பாக தான் நீங்கள் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. ஓகேவா, ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபீட்பேக்ல கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா அவங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.